என்னை அடித்தாலுமே கனிவோடு என்னை நீ தேற்றி நீரே. கனிவோடு என்னை நீ தேற்றி நீரின் மேல் வைத்தவோ கிருபையினால் நிர்மூலமாகாமல் காத்தீரையா. நீரின் மேல் வைத்தவோம் கிருபையினால் நிர்மூலமாகாமல் காத்தீரையா. இதுவரைக்கும் நம்ம நிர்மூலமாகாம இருக்கிறது ஆண்டவருடைய பெரிதான கிருபை. அந்த பெரிதான கிருபையினால தான் இதுவரைக்கும் நம்ம நிர்மூலமாகாமல் இருக்கிறோம். ஏதோ இன்றைக்கு வரைக்கும் நம்ம அழிக்கப்படாமல் இருக்கிறது நம்ம செஞ்ச நன்மைகளோ, நாம் செய்த தான தர்மங்களோ, நாம் செய்த ஜெபங்களோ, நம்முடைய உபவாசங்களோ, நம்முடைய பிரயாசங்களோ, நம்முடைய ஊழியங்களோ அல்ல. கர்த்தருடைய பெரிதான கிருபை தான் இதுவரைக்கும் நம்மளை நிர்மூலமாகாமல் என்ன செஞ்சிருக்குது, காத்திருக்குது. அதுதான் ஏசாயா 54:8 வசனம் இப்படி சொல்கிறார். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 54 அதிகாரம் 8 வசனம் நம்ம இப்படி சொல்லுது. அற்ப காலம் உண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் அப்படின்றார். நித்திய உனக்கு இறங்குவேன். இப்போ இமைப்பொழுது உன்னை கைவிட்டது உண்மைதான். அப்போ எதனாலக்குன்னா தேவ கோபத்தான். நம்ம மேலே ஒரு கஷ்டம் வரும்போது, ஒரு மன சங்கடம் வரும்போது, ஒரு மன வருத்தம் ஆண்டவருக்கு நம்ம மேலே வரும்போது இமைப்பொழுது என்ன செய்கிறார், உன்னை கைவிட்ட அப்படின்னா இமைப்பொழுது கண்ணை மூடுற. அவ்வளோதான். இந்த கைவிட்டன்றது இமைப்பொழுது கண்ணை உன்னை பார்க்காத என்ன செய்கிற, உன்னை கண்ணை மூடுறேன். ஆனாலும் என்ன செய்ய முடியல, உனக்கு இரக்கம் காட்டாமல் இருக்கிறதுக்கு என்னால் முடியலன்றார் இல்லையா. அந்த இமைப்பொழுது ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் கண்ணை மூடுவார்னா நடக்கிற சம்பவங்கள் அதிபயங்கரம். அதிபயங்கரம். ஆனால் அதுக்குள்ளாக ஆண்டவர் இமைப்பொழுதுக்குள்ளே திரும்பவும் ஒரு ஆண்டவர் அந்த நபருக்கு ஒரு இரக்கத்தை ஆண்டவர் கட்டளையிடுகிறார்னா, அந்த இரக்கத்தை ஆண்டவர் செய்கிறார்னா, அந்த இமைப்பொழுதில் நம்ம என்ன செய்யணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இமைப்பொழுது உன்னை என்ன செஞ்ச, கைவிட்டண்டா இல்லையா. அந்த கைவிட்டன்றதை இமைப்பொழுது உன்னை பார்க்காம என்ன செஞ்ச, கண்ணை மூணுண்டார். ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, கை வச்சுட்டு 34வது சங்கீதம் 18வது வசனம்னு நினைக்கிறேன். 34வது சங்கீதம் 18வது வசனம்னு நினைக்கிறேன். நீதிமான்கள் மேல் கர்த்தருடைய அநேகம், அதுக்கு மேல் 15 வசனம், கேட்டு அவர்களை நீதிமான்கள் நோக்கமாக இருக்கிறார். அப்படி இருக்கா, நீதிமான்கள் கர்த்தர் பார்க்கிறார், அவருடைய கூப்பிடுதல் செவிகள், கர்த்தருடைய கண்கள். அதுதான் நீதி. எத்தனை வசனம், 15. அதான் சொன்னோம். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக, அது போல போதும். இப்போ கண் என்ன செய்யலாம், நோக்கம் இருக்குன்னு அர்த்தம். பார்த்துட்டே இருக்கிறார். யாரை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு, நீதிமானை பார்த்துட்டே இருக்கிறார் இல்லையா. அப்போ ஒரு பாவியை இங்கே பற்றி சொல்லலை, நீதிமானை பற்றி சொல்லுது. ஏசாயாவில் சொல்லும் போதும் ஒரு பாவியை பற்றி சொல்லலை, யாரை பற்றி தான் சொல்கிறாரு, நீதிமானை பற்றி தான் சொல்கிறார் இல்லையா. இவன் இப்பொழுது என்ன செஞ்சவனை கைவிட்டு ஆனாலும் நித்திய உனக்கு இறங்கவேன், யாரை பற்றி தான் சொல்கிறாரு, அந்த அவங்கள பற்றி தான் சொல்லிட்டு வர்றார் இல்லையா. ஒரு நீதிமானை பற்றி தான் சொல்கிறான். அந்த கைவிட்டதை நான் என்ன சொல்கிறேன், இமைப்பொழுது என் முகத்தை நான் மறைச்சேன்னு சொன்னான் இல்லையா. இப்போ கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக. அப்போ நீதிமான்கள் கர்த்தர் என்ன பண்ணிகிட்டே இருக்கிறார், பார்த்துட்டே இருக்கிறார் இல்லையா.
அந்த பார்க்காத இமை பொழுது கண்ணை மூடினா அந்த நீதிமானுக்கு வருகிற துன்பம் அநேகன்றார் இல்லையா? இப்போ அந்த 18 வசனம் பாருங்க. இப்போ அந்த 18 வசனம் பாருங்க. அநேகன்றார் இல்லையா? நீதிமானுக்கு துன்பம் எப்போ துன்பம் அதிகமாக இருக்கும்? கர்த்தர் கண்ணை மூடிட்டார்னா அவனுக்கு வர்ற துன்பங்கள் அநேகம், நிறைய பிரச்சனை, நிறைய போராட்டம், இன்னும் சொன்னால் தாங்க முடியாத பிரச்சனைகள், தாங்க முடியாத போராட்டம், தாங்க முடியாத நெருக்கம். அப்படின்னாக்க நம்ம என்ன கவனிச்சுக்கணும்? கர்த்தர் இமை பொழுது கண்ணை என்ன செஞ்சிருக்கிறார்? மூடுறாரு. கைவிட்டுறதுக்கும் கண்ணை மூடுறதுக்கும் ரெண்டும் ஒரே இது தான். சரி, அவர் கண்ணை மூடினா தான் நமக்கு ஆபத்தே வருது. ஏன்னாக்க நம்மளை கர்த்தர் உள்ளங்கையில் வரைந்து வச்சிருக்கிறார் இல்லையா? நம்மளை கர்த்தர் எங்கே வச்சிருக்கிறார்? உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறார். அதனால் அவர் இமை பொழுது கண்ணை நம்மளை பார்க்காம கண்ணை மூடிட்டார்னா நமக்கு வருகிற துன்பங்கள் அநேகம். அதான் அப்படி சொல்லுது, நீதிமானுக்கு வர துன்பம் அநேகமாக இருக்குதுன்றார். அநேகமாக இருக்குது. அப்போ இமை பொழுது கர்த்தர் கண்ணை மூடினார்னா அநேக துன்பங்களை நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்குது? சந்திக்க வேண்டியதாக இருக்குது. என்ன செய்ய வேண்டியிருக்குது? சந்திக்க வேண்டியது இருக்குது. சாதாரண துன்பங்களே இல்லை, ஏதோ 1-2 துன்பங்களே இல்லை, அநேக துன்பங்களை நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்குது? சந்திக்க வேண்டியது. இந்த அநேக துன்பங்களை சந்திக்கிறதுக்கு மட்டும் தான் அதாங்க ஏசாயால வாசித்தோம். ஆனாலும் உனக்கு என்ன செய்ய? நித்திய கிருபை உனக்கு இறங்க வேண்டாம் இல்லையா? அந்த இமை பொழுது அநேக துன்பங்கள் நமக்கு நேரிடும் போது இமை பொழுது கைவிடுறாரு, இல்லை கண்ணை மூடுறாரு. அப்போ என்ன வருது? அநேக துன்பங்கள் நமக்கு வருது. இந்த அநேக துன்பங்களுக்கு மத்தியில் உடனே சொல்றாரு, நித்திய உனக்கு என்ன செய்வேன்? இறங்க வேண்டார் இல்லையா? கர்த்தர் இறங்கினா என்ன நடக்கும்? பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் இங்கே கை வச்சுக்கோங்க. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில், பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா அங்கே பிலிப்பியருக்கு எப்பாப்ராத்தீத்துக்கு சொன்னதை குறித்து அங்கே பிலிப்புக்கு பிலிப்பு பட்டணத்துக்கு என்ன செய்கிறார்? எப்பாப்ராத்தீத்துவை குறித்து எழுதும்போது பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார். என்ன எழுதுகிறார் அப்படின்னா 25வது வசனம் 26 பாருங்க. 27 எப்பாப்ராத்தீத்து வியாதிப்பட்டு மரணத்துக்கு சமீபம் இருந்தது மெய்தான், ஆகிலும் தேவன் அவனுக்கு இறங்கினார். அந்த இறங்கினா என்ன செய்கிறது? இப்போ 26 வசனம் பாருங்க. வாஞ்சை உள்ளவன் அப்போ என்ன இதில் இருக்கிறான்? ஒரு பெரிய வியாதியில் இருக்கிறான். ஒரு பெரிய வியாதியில் இருக்கிறான். அதை தான் இப்போ ஆண்டவர் சொல்கிறார் 27 அவனுக்கு இறங்கினார்னு. சரியா? வாசிக்கலாம் தொடர்ந்து 27. அவன் வியாதிப்பட்டு மரணத்துக்கு சமீபம் இருந்தது மெய்தான், ஆகிலும் தேவன் அவனுக்கு இறங்கினான். அவனுக்கு இறங்கினதும் அல்லாமல் துக்கத்தின் மேல் துக்கம் எனக்கு உண்டாகாதபடி எனக்கும் என்ன செய்கிறார்? இறங்கினார். அப்படின்னா அப்போ கர்த்தர் இறங்கினால் என்ன செய்யும்? இப்போ இருக்கிற மாதிரி இருக்க மாட்டோம். கர்த்தர் ஒரு மனுஷனுக்கு இறங்கினா இப்போ இருக்கிற மாதிரி என்ன செய்ய மாட்டோம்? நம்ம இருக்க மாட்டோம். இப்போ எப்படி எப்பாப்ராத்தீத்து எப்படி இருக்கிறாரு? அதை மரணத்துக்கு சமீபமாயிட்டார். இவ்வளோதான், மரணம் வரும்னு முடிவு பண்ணியாச்சு. அந்த நிலைமையில தான் எப்பாப்ராத்தீத்து இருக்கிறார். அப்போ கர்த்தர் அவனுக்கு இறங்கினார். என்ன அர்த்தம்? அந்த நிலைமையை கர்த்தர் என்ன செய்கிறார்? மாற்றார். பழைய நிலைமையை தேவன் என்ன செய்கிறாரு? மாற்ற விரும்புகிறார். அப்போ நம்முடைய இமைப்பொழுது கர்த்தர் நம்ம கைவிட்டிருக்கலாம். ஏன் கைவிட்டார்னு சொல்கிறேன். அப்போ இமைப்பொழுது கைவிடலாம். அந்த கைவிடும் போது நமக்கு வருகிற துன்பங்கள் அநேக துன்பம். அந்த அநேக துன்பத்தை தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்? மாற்றிப்பட விரும்புகிறார். பழைய நிலைமையை மாற்ற விரும்புகிறார். பழைய நிலைமையை ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார். யாருக்கு தேவன் இரக்கம் காட்டுறாரோ அவங்களுக்கு தேவன் என்ன செய்கிறார்னா பழைய நிலைமையை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். அதான் இன்னைக்கு சொல்கிறது, பழைய நிலைமையை மாற்றுவேன். பழைய நிலைமை என்ன செய்வேன்? நான் மாற்றிடுவேன். அப்போ அந்த பழைய நிலைமை மாறணும்னா கர்த்தர் நமக்கு என்ன செய்யணும்? இரக்கம். அந்த பழைய நிலைமை என்ன? இமைப்பொழுது கைவிட்டார். இமைப்பொழுது கைவிட்டார், கண்ணை மூடினார். என்ன உண்டாச்சு? அநேக துன்பம். அந்த அநேக துன்பம் என்ன நினைச்சோம்? அவ்வளோதான், முடிஞ்சிச்சு, மரணம் வரும் என்று எப்பாப்ராத்தீத்து நினைச்சிட்டார் இல்லையா? இப்போ பவுல் என்ன நினைக்கிறார்? இதுக்கு மேலே எப்பாப்ராத்தீத்து என்ன செய்யவே முடியாது, நம்ம பார்க்கவே முடியாது, இனிமேல் பார்க்க அவன் மரணத்துக்கு சமீபமாக இருந்தது மெய்தான்றார். சொல்கிறது யாரு? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார் இல்லையா? அப்போ இனி என்ன செய்ய முடியாது? எப்பாப்ராத்தீத்தை நம்ம பார்க்கவே முடியாது. அவ்வளோ பெரிய இமைப்பொழுது. அப்படி இமைப்பொழுது கைவிட்டாலே அநேக துன்பங்கள் நமக்கு வருது. இந்த அநேக துன்பத்தில் இருந்து தான் கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார்? மாற்ற விரும்புகிறார் இல்லையா? அப்போ பழைய வாழ்க்கை என்ன வாழ்க்கை? அநேக துன்பம். பழைய வாழ்க்கை அநேக
துன்பம், அந்த அநேக துன்பத்திலிருந்து கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார்? எப்பாப்ராத்தியத்துக்கு இறங்கினாருன்னா அந்த நிலைமையை மாற்றி போட்டார், பழைய நிலைமையை மாற்றி போட்டார். அநேக துன்பத்திலிருந்து நம்மளை விடுதலை ஆக்கிக்கிட்டார் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை என் பழைய நிலைமையை கர்த்தர் மாற்றி போன எடுத்துக்கிட்டாலும் சரி. ஆமென். ஆக கருத்து என்ன அப்படின்னா, அவன் பழைய நிலைமையை கர்த்தர் என்ன செய்கிறாரு? மாற்ற விரும்புகிறார். நம்முடைய பழைய நிலைமையை மாற்ற. நம்ம பழைய நிலைமை என்ன? அநேக துன்பம். 1-2 துன்பம் இல்லை, பார்க்குறதெல்லாம் துன்பம், பாட்டுதெல்லாம் வேதனை. நமக்கு பார்த்து என்ன போச்சு? சடிச்சே போயிடுச்சு, அவ்வளோதான். இதுக்கு மேலே என்ன செய்ய போல் இருக்குது? இது என்ன தான், எவ்வளோ தான் ஜெபம் பண்ணி பார்க்குறது, என்ன தான் செஞ்சு பார்க்குறது, என்ன தான் அப்படி இருக்குது, என்ன தான் செய்து, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லி நம்ம மண்டையை பிச்சுக்கிற அளவுக்கு நமக்கு அநேக துன்பங்கள். அந்த அநேக துன்பத்தினால என்ன செய்ய விரும்புகிறார்னா மாற்றிப்பட விரும்புகிறார். அப்போ பழைய வாழ்க்கை என்ன வாழ்க்கை? அநேக துன்பம். பழைய வாழ்க்கை அநேக துன்பம். அந்த அநேக துன்பத்தை தான் தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்? மாற்ற விரும்புகிறார். அது மாற்றணும்னா கர்த்தர் இறங்கணும். கர்த்தர் என்ன செய்யணும்? அதான் பவுல் சொல்கிறார், எப்பாப்ராத்தியத்துக்கு தேவன் இறங்கினார். அப்போ இறங்கிறது மட்டுமல்ல, அடுத்து சொல்கிறாரு, துக்கத்தின் மேல் துக்கம் எனக்கும் வராதபடி எனக்கும். அப்போது துக்கம்னாக்கா ஒரு பிரச்சனை, துக்கம்னா ஒரு பிரச்சனை என்ன செய்யுது? என்ன அப்படி இருக்கு அப்படின்னு நினைக்கிறோம். துக்கத்தின் மேல் துக்கம்னா அநேக பிரச்சனை இல்லையா? அப்போ பவுலுக்கும் அநேக பிரச்சனை, எப்பாப்ராத்தியத்துக்கும் அநேக பிரச்சனை. அப்போ கர்த்தர் இறங்கினா என்ன செய்வார்? அந்த அநேக பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றிப்படுவார். அப்போ பழைய வாழ்க்கை என்ன வாழ்க்கை? அநேக பிரச்சனைகள். அப்போ 2025 நம்ம சந்தித்த பிரச்சனைகள் அநேகம், சந்தித்த போராட்டங்கள் அநேகம், சந்தித்த நெருக்கடிகள், பட்ட வேதனை, பட்ட துன்பம், பட்ட கஷ்டத்துக்கு அளவே இல்லை இல்லையா? 2025 பட்ட வேதனைக்கும் கஷ்டத்துக்கும் கண்ணீருக்கும் உபத்திரவத்துக்கும் குறைவுகளுக்கு அளவே. ஸோ கணக்கெடுத்து பார்த்தோன்னா நம்ம சொல்லலாம், உயிரோடு இருந்ததே பெரிய கிருபை அப்படின்னு எப்பாப்ராத்தியத்தை மாதிரி தான் நமக்கு சொல்லணும் இல்லையா? இந்த பிரச்சனையெல்லாம் கர்த்தர் என்ன பண்ணாரு? நான் உயிரோட காப்பாற்றி இருக்கிறாரே அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது இதெல்லாம் நம்ம மீண்டு வருமானு தெரியவே இல்லை இல்லையா? உங்களுக்கு தெரியுமா தெரியாதோ, நான் அப்படி அநேக பிரச்சனையை சந்திச்சிருக்கிறேன். நான் அப்படி அநேக பிரச்சனைகளை நினச்சேன், உயிர் மீளுமா உயிர் மீளாத அந்த மாதிரி அது கேட்ட செய்திகளும், வந்த செஞ்சுகளும், வந்த போராட்டங்களும், வந்த நெருக்கங்களும் அவ்வளவு நெருக்கம். இதில் மேலே முடியுமா, இதில் மேலே முடியுமா, இது மீண்டும் வெளியே வர முடியுமா அப்படின்னு சொல்லியெல்லாம் நினச்சி பார்த்ததும் அதை இன்றைக்கி பார்த்தோன்னு சொன்னால் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். என்னது, இந்த பிரச்சனைலாம் நம்மளை விட்டு நீங்கள் நினைச்சவே இல்லை, நினச்சி கூட பார்க்கவே இல்லை. ஆனால் கர்த்தர் என்ன செஞ்சிறாரு? அவன் எல்லாவற்றுக்கும் அந்த 34 சங்கீதம் 18 அப்படியே நமக்கு நிறைவேறி இருக்கு இல்லையா? நீதிமானுக்கு வர துன்பம், அப்போ நீதிமானுக்கு எதாவது துன்பம் என்ன செய்யும்? வரும் இல்லையா? நீதிமான துன்பம் வரும். ஏன் வருதுன்னு பிறகு சொல்கிறேன். அப்போ துன்பம் அநேகம், ஆனாலும் அந்த அவை எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் என்ன செய்கிறார்? நின்று கர்த்தர் விடுவிக்கிறார். கர்த்தர் எல்லாவற்றிலும் நின்று அவனை கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார்? அவனை விடுவிக்க விரும்புகிறார். அப்படி இந்த எப்பாப்ராத்தியத்துக்கு என்ன செஞ்சிருக்கிறார்? கர்த்தர் இறங்கினதுனால அந்த நிலைமை அப்படியே தேவன் என்ன செஞ்சிட்டார்? மாற்றி போட்டார். அப்போ பழைய நிலைமையை தேவன் என்ன செஞ்சிட்டாரு? மாற்றி போட்டுட்டார். அவருக்கு பழைய நிலைமையை மாற்றின தேவன் நமக்கும் பழைய நிலைமையை மாற்ற விரும்புகிறார். ஆமென். அப்போ அந்த எசையால சொன்னார், இமைப்பொழுது உன்னை என்ன செஞ்ச? கைவிட்டேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன்னு சொன்னார் இல்லையா? அந்த இமைப்பொழுது கைவிட்டதுனால வந்த பிரச்சனையில் கர்த்தர் நம்ம இடத்துல என்ன எதிர்பார்க்கிறார் அதை தான் இன்றைக்கி நான் ஜெபிக்க போகிறோம். ஆமென். அந்த இமைப்பொழுது கைவிட்டும் போது நம்ம வருகிற துன்பங்கள் அநேகம், வருகிற பிரச்சனைகள் அநேகம், வருகிற போராட்டம் அநேகம், நம் சந்திக்கிற நெருக்கம் அநேகம், பட்ட கஷ்டம் அநேகம், பட்ட உபத்திரவம் அநேகம், பட்ட துன்பம் அநேகம். ஆமாம். அப்போ நம்ம சந்தித்த பிரச்சனைகள் அநேகம், சந்தித்த போராட்டங்கள். நான் சொல்கிறேன், ஜனவரி மாதம் தான் கணக்கெடுத்து பார்த்தேன்னா நான் மறிச்சாலும் என்றைக்கோ புல் முளைச்சி போயிருக்கோம் இல்லையா? பேரே மறந்து போயிட்டுப்பாங்க, பேரே மறந்து போயிட்டாங்க. அப்படியெல்லாம் வந்து இமைப்பொழுதில் கர்த்தர் நம்மளை கைவிட்டு கர்த்தர் பண்ணி இருக்கிறார். அப்படி தூக்கி எடுத்து இது வரைக்கும் கர்த்தர் நடந்து வந்திருக்கிறார். கர்த்தர் நமக்கு தீர்க்க வந்து காலையில் சொல்கிறது, அந்த பழைய நிலைமையை நான் என்ன செய்வேன்? மாற்றுவேன். பழைய நிலைமையை மாற்றுவேன். பழைய நிலைமை என்ன நிலைமை? அநேக துன்பம். அப்போ அந்த அநேக துன்பத்தை சந்திச்சிருக்கிற இனி வரக்கூடிய 2026 இந்த அநேக துன்பத்தை என்ன செய்யவே கூடாது? சந்திக்கவே கூடாது. அப்படி சந்திக்கக்கூடாதுன்னா நான் உனக்கு என்ன செய்யணும்? இறங்கணும். இது இறங்கிறதுக்காக நான் உனக்கு இறங்கணும்னா அந்த இமைப்பொழுதில் கர்த்தர் நம்ம இடத்துல என்ன எதிர்பார்க்கிறார்? மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகம்
1ஆம் அதிகாரம் 9வது வசனம். இப்போதும் தேவனுடைய சமூகத்தை நோக்கி கெஞ்சுங்கள், அப்பொழுது நம்மேல் இறங்குவார். எப்போ அந்த இரக்கம் கிடைக்குன்னா சும்மா என்ன செஞ்சிடாது, ஏதோ கண்ணை மூடிட்டு கண்ணை திறந்துக்க மாட்டார். கண்ணை மூடிட்டு இப்போ ஏசாயா என்ன சொன்னார், இமைப்பொழுது உன்னை கையை விட்டல கண்ணை முன்ன. அதனால் என்ன வந்துச்சு, அநேக துன்பங்கள். நீதிமானுக்கு வர துன்பம் அநேகம். அந்த அநேக துன்பத்தை உடனே ஆண்டவர் ஏன் மாத்துறார், ஆனாலும் நித்திய கிருபை உனக்கு இறங்கவேன்னு சொன்னார்னா, அந்த கைவிடப்பட்ட போது நாம் சந்தித்த பிரச்சனைகள் அநேகம், சந்தித்த போராட்டம் அநேகம், சந்தித்த கஷ்டம் அநேகம், சந்தித்த நெருக்கம் அநேகம். இப்படி அந்த அநேக பிரச்சனைகளை சந்திக்கிற அந்த நேரத்தில் கர்த்தர் மட்டும் என்ன எதிர்பார்க்குற அப்படின்னா, தேவ சமூகத்தை நோக்கி என்ன செய்யுங்க, கெஞ்சுங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும், தேவ சமூகத்தை நோக்கி நம்ம என்ன கெஞ்சணும் அப்படின்னா, தேவ சமூகத்தை நோக்கி நம்ம கெஞ்சணும் அப்படின்னா கர்த்தர் நம்ம நிலைமை என்ன செய்வார், கர்த்தர் நமக்கு இறங்குவார். கர்த்தர் இறங்குவார்னா அநேக துன்பத்தில் இருந்து கர்த்தர் நம்மளை விடுவிப்பார். ஆமே. அப்போ அந்த இமைப்பொழுது அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, இப்போ ஏசாயா சொன்னார் இல்லையா, இமைப்பொழுது ஒன்று என்ன செஞ்ச, கைவிட்டேன், ஆனாலும் நித்திய உனக்கு இறங்கவன்னா. அந்த இமை பொழுதுல அது யார் கைவிடப்பட்டாங்களோ அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி கெஞ்சிருக்கிறாங்க. கர்த்தருடைய சமூகத்தை என்ன பண்ணியிருக்கிறாங்க, கெஞ்சிருக்கிறாங்க. கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி மன்றாடி இருக்கிறாங்க. கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி என்ன பண்ணியிருக்கிறாங்க, அழுது இருக்கிறாங்க. ஆண்டவரே எனக்கு என்ன பண்ணுங்க, இறங்குங்கப்பா, எனக்கு இறங்குங்கப்பா அப்படின்னு கெஞ்சி இருக்கணும் இல்லையா. அவங்க என்ன கெஞ்ச சொல்றாருன்னு தான் 3 கருத்தை சொல்லணும். ஆண்டவர் அவங்க கிட்ட என்ன கெஞ்ச சொல்றாரு, ஆண்டவர் எதுக்காக கெஞ்ச சொல்றாரு, பிரச்சனையை மாற்றத்துக்கு கெஞ்ச சொல்லலை, நாம் செய்த தவறுகளுக்காக என்ன செய்யுங்க, கெஞ்சுங்க அப்படின்னு சொல்றார். நாம் செய்த தவறுகளுக்காக என்ன செய்யுங்க, கெஞ்சுங்க அப்படின்னு என்ன செய்கிறாருன்னா மன்றாட சொல்ல. அப்போ என்ன தவறு இந்த வாழ்க்கையில் நடக்கிற இந்த மல்கியா 1ஆம் அதிகாரத்தில் இருக்கிற 3 சம்பவத்தை வேகமாக சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஆமே. மல்கியாவில் இருக்கிற இந்த பிரச்சனைக்காக தான் என்ன செய்யறாரு, அவரே என்ன சொல்றாரு, கர்த்தரை நோக்கி என்ன பண்ணுங்க, கெஞ்சுவாங்க, ஆண்டவரை நோக்கி கெஞ்சுங்க. அதனால் அவர் என்ன செய்வார், உங்களுக்கு இறங்குவார். உங்களுக்கு என்ன செய்வார், முதல் சொல்கிறத பார்த்தா கொஞ்சம் சங்கடமாக இருக்கும், ஆனால் சொல்லி தான் ஆகணும் இல்லையா. முதல்ல ஆண்டவர் எதுக்கு கெஞ்ச சொல்கிறாருன்னா, கூட பேசுகிறதுக்கு இறங்குங்க அப்படின்னு கெஞ்சணுமா. என்னத்துக்கு, கூட பேசுனதுக்கு என்ன செய்யுங்க, இறங்குங்கப்பான்னு கெஞ்சணுமா. எதுக்கு இறங்கணும், விளையாட்டுக்கு சொல்ல பாயிண்ட் அதுதான். கூட என்ன செய்யுது, நான் பேசினதுக்கு என்ன பண்ணுங்க, இறங்குங்கன்னு என்ன செய்யணும், நம்ம கெஞ்சணுமா. 6ஆம் வசனத்தை பாருங்க, 6வது வசனத்திலிருந்து கொஞ்சம் பாருங்க. குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே, நான் எஜமானானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்ற நாமத்தை அஷ்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை கேட்குறார். இப்போ ஆசாரியர் அப்படின்னு சொன்ன உடனே அதை ஊழியக்காரன் எடுத்துக்க கூடாது இல்லையா. கை வச்சுன்னு 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், 8ஆம் வசனம், ஆசாரியர்களாயும் நீங்களோ, எத்தனை வசனம், எத்தனை, 9. 9 வாச 2:9 தான். நீங்களோ உங்களை அந்தகாரத்தை நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்துடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான. இப்போ அங்கே மல்கியாவில் சொன்னார், யாருக்கு சொல்கிறேன் இதை, தெரிந்து கொள்ளப்பட்ட ஆசாரியருக்கு சொல்கிறேன்றார் இல்லையா. தெரிந்து கொள்ளப்பட்ட, அப்போ ஆசாரியன் அப்படின்னு சொன்னால் பழைய ஏற்பாட்டில் பிரதான ஆசாரியன் லேவி கோத்திரம் மட்டும்தான் ஆசாரியன், லேவி கோத்திரம் மட்டும்தான் ஆசாரியன். ஆனால் புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது பேதுரு சொல்கிறாரு, முதல் வசனம், முதல் அதிகாரம் முதல் வசனம், 1 பேதுரு முதல் அதிகாரம் முதல் வசனம், நம்முடைய தேவனும் இரட்சகரமாக இருக்கிற எங்களைப் போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு
ஊழியக்காரனும் பேதுரு எழுதுகிறதாவதுன்றார். இப்போ இது யாருக்கு எழுதுறாரு? அவருடைய அருமையான அவர் பேதுருவை போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு எழுதுறார் இல்லையா? ஆண்டவர் மேல விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு என்ன செய்யறாரு? எழுதுறார். அப்ப இது யாருக்கு எழுதப்பட்டது? விசுவாசி ஆண்டவர் மேலே யாரெல்லாம் விசுவாசம் வச்சிருக்கிறாங்களோ இல்லையா, அவர் தான் என்னை விடுவிக்கிற விசுவாசம் வச்சாலும் சரி, அவர் தான் உண்மையான தேவன் விசுவாசம் வச்சாலும் சரி, ஆக மொத்தம் ஆண்டவர் மேலே விசுவாசம் உள்ள அத்தனை பேருக்கும் எழுதுகிற நிருபன்ட்டார் இல்லையா? அப்போ நீங்களும் நான் இன்னைக்கு யாரு? ஆண்டவர் மேலே விசுவாசம் வச்சிருக்கிறோம், ஆண்டவர் மேலே விசுவாசம் வச்சிருக்கோம். அப்போ இது யாருக்கு எழுதப்பட்டது? இது எல்லாருக்கும் எழுதப்பட்டது. இன்றைக்கு இது நமக்காக எழுதப்பட்டதாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம் இல்லையா? அப்போ நமக்காக எழுதப்பட்ட நம்மளை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாரு? முதல்ல சொல்றாரு விசுவாசத்தை பெற்றவன்னு சொல்லிட்டார் இல்லையா? இப்ப இந்த விசுவாசத்தை பெற்றவனுக்கு தான் 2:9 சொல்றாரு ஆசாரியர் என்றார் இல்லையா? இந்த விசுவாசத்தை பெற்றவங்களுக்கு முதல்ல சொல்லிட்டார். அப்ப இந்த விசுவாசத்தை பெற்றவங்களை பரலோகம் எப்படி பார்க்குது? ஆசாரியர்களாக பார்க்குது. 2:9 இப்போதும் நீங்கள் அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியம் ஒளியினத்தில் அழைக்கப்பட்டபடியே புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கோட்டோன்ட்டார் இல்லையா? அப்போ முதல் வசனம் என்ன சொன்னாரு? விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு எழுதுகிறது என்றார் இல்லையா? அப்போ அந்த விசுவாசத்தை பெற்றவர்களை பரலோகம் எப்படி பார்க்குது? ஆசாரியர்களாக பார்க்குது. அப்போ விசுவாசின்னு பார்க்கல, எப்படி பார்க்குது? ஆசாரியர்களாக பார்க்குது இல்லையா? புரியுதுங்களா சொல்றது? அப்போ ஆண்டவர் அங்கே மல்கியாவுக்கு சொன்னாரே, இது யாருக்கு சொல்கிறேன்? ஆசாரியர்களுக்கு சொல்கிறேன்னா, அப்போ ஆசாரியன்னு சொன்னவனே பழைய ஏற்பாட்டில் யார்? ஒரு ஊழியக்காரனாக இருந்தாலும், ஆனால் புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது ஆண்டவர் மேலே விசுவாசம் வைக்கிற அத்தனை பேரையும் பரலோகம் எப்படி தான் பார்க்குது? ஆசாரியர்களாக தான் பார்க்கறது. ஆசாரியர்களை தான் பார்க்கறதுனா அப்போ ஆண்டவர் மேலே விசுவாசம் உள்ள அத்தனை பேரும் யார் தான்? ஆசாரியர்கள். அப்போ மல்கியாவும் 1 பேர் 2:9 கணக்கு பண்ணால் நம்ம எல்லாருமே யார்? ஆசார். அப்போ இது யாருக்கு எழுத பட்டது? நமக்கு எழுதப்பட்டது. நமக்கு எழுதப்பட்டது. இப்ப நமக்கு என்ன சொல்றார்? இப்ப அடுத்த வசனம் மல்கியாவில் இப்ப அடுத்த வசனம் 7ஆம் வசனத்திலிருந்து இல்ல 6ஆம் வசனத்தை பின்பகுதி கூட வாசிக்கிறீங்களா? நான் எஜமானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரிகளை உங்களை கேட்கிறார் அப்படின்னா உடனே சொல்ற. அடுத்த வசனம் பாருங்க. அதற்கு அவர்கள் என்னமா? அதற்கு அப்படின்னு அர்த்தம். இப்ப சொன்ன உடனே நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம் அப்படின்னு அவங்க நிதானிக்கல. என்ன செய்யறாங்க? அதற்கு என்ன செய்யறாங்க? அடுத்த வார்த்தை அவங்க பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அதான் நான் முதல்ல சொன்னேன். என்னது? கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்கும், ஆனால் அதுதான் மேட்ரு. என்ன மேட்ரு? கூட பேசுறது. என்ன பேசுறது? அப்போ ஒரு ஆள் ஒருத்தர் பேசுகிறாங்க அப்படின்னா நம்ம என்ன செய்யவே கூடாது. அதுவும் யார் பேசுறது? யார்? கர்த்தர் பேசுகிறார் இல்லையா? இப்போ பைபிள் எப்படி சொல்லணும்? உடனே அதற்கு அவர்கள் தேவ சம்மதை நிதானித்தார்கள் அப்படின்னா ஆண்டவரே நாங்கள் என்ன செஞ்சோம் அப்படின்னு எழுதப்படலை இல்லையா? அதற்கு அவர்கள் அப்படின்னு அர்த்தம். உடனே அதற்கு அவர்கள் உமது நாமத்தினாலே, உமது நாமத்தை எதனாலே அப்படின்னு என்ன செய்யறாங்க? அவங்க நிதானிக்கல. அவங்க என்ன செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க? பேசார். இந்த அதிகாரம் முழுசும் பார்த்தீங்கன்னா அப்படி பேடோ பேசிட்டு இருப்பாங்க. இந்த அதிகாரம் முழுக்க நீங்க பார்த்தீங்கன்னா என்ன செய்வாங்க? என்ன பண்ணிட்டே இருப்பாங்க? அடிக்கடி கூட நீங்க தொடர்ந்து நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா என்ன செய்வாங்க? பேசிட்டே இருப்பாங்க. 7ஆம் வசனம் பாருங்க. 7ஆம் வசனத்தை முதல் பகுதி கூட பாருங்க. உடனே கேட்குறாங்க, உடனே எதனால என்ன செஞ்சோம்? அப்போ அவர் ஒன்று பேசுனா அது என்ன செய்ய விரும்பலை, அதை வச்சு நிதானிக்க விரும்பலை, அதை வச்சு யோசிக்க விரும்பலை, அதை வச்சு தன்னை ஆராய்ஞ்சு பார்க்க விரும்பலை, தன்னை சரிப்படுத்தி கொள்ள விரும்பலை. என்ன செய்ய விரும்புகிறாங்க? உடனே கூட என்ன செய்யிட்டே இருக்கிறாங்க? அதை தான் கூட பேசுகிறாங்கன்னு சொல்கிறேன். நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்கிறேன். அதனால் நீங்கள் வீட்டில் பேசுறதை நான் சொல்லலை, பொதுவாக நீங்கள் புரிஞ்சுக்கோங்க இல்லையா? ஒன்று சொன்னால் யார் சொன்னாலும் நம்ம என்ன செய்யணும்? நிதானிக்க கற்றுக்கணும். ஒன்று சொல்கிறாங்கன்னா என்ன சொல்கிறாங்க, ஏதை சொல்கிறாங்க, சொல்கிறது யார்? ஒருவேளை நம்மளை விட சின்னவர்கள் இருந்தால் கூட என்ன செய்யலாம்? அப்படி கூட பேசக்கூடாது. ஒருவேளை அப்படி இருந்தால் கூட என்ன செய்யலாம்? என்ன எதுனா அப்படி கேட்கலாம். ஆனால் சொல்கிறது யார்? பைபிள் சொல்கிறது கர்த்தர் பேசுகிறார் இல்லையா? இப்போ அவங்க யாருக்கிட்ட தான் பேசிட்டு இருக்கிறாங்க?
கர்த்தர்கிட்ட பேசிட்டே இருக்கிறாங்க. கர்த்தர்கிட்ட என்ன பண்ணிட்டே இருக்கிறாங்க? அதற்கு அவர்கள், அதற்கு அவர்கள், அதற்கு அவர்கள். இந்த அதிகாரத்தில் நீங்கள் அடிக்கடி என்ன செய்ய முடியும்? அந்த வார்த்தையை பார்க்க முடியும். எந்த வார்த்தையை? அதற்கு அவர்கள், அதற்கு அவர்கள், அதற்கு அவர்கள், இல்லையா? அந்த இடத்துல மட்டுமல்ல, நீங்கள் முழுசும் நீங்கள் பார்த்தாலும் என்ன செய்ய முடியும்? அடிக்கடி இந்த வார்த்தையை நீங்கள் பார்க்க முடியும். அப்போ என்ன செய்ய விரும்புகிறாங்க? கூட கூட என்ன செய்ய விரும்புறது? பேசுகிறத வச்சு நம்ம என்ன செய்யணும்னா நம்ம நிதானிக்க விரும்பணும். ஒரு ஆள் நம்ம பேச விரும்புகிறாங்க, ஒரு ஆள் நம்மகிட்ட ஒன்று பேசுகிறாங்க, ஒரு நம்மளை மூத்தவர்கள் இல்லை முதிர்ந்தவர்கள் இல்லை ஒரு முதிர்ந்த அனுபவம் உள்ளவர்கள், எனிபடி யாராக இருந்தாலும் ஒரு சம்பவத்தை பேசும்போது நம்ம என்ன செய்ய கற்றுக்கணும்? நிதானிக்கிறதுக்கு கற்றுக்கணும். இதுக்கு சொல்கிறது உண்மைதானா, இவங்க சொல்கிறது உண்மைதானா? இப்போ அவங்க கேட்கறது எதனா அடிப்படையில் இருக்குது அப்படின்னா நீ தான் தப்பாக என்ன பண்ணிட்டு இருக்கிற. இப்போ அவங்க அதற்கு அவர்கள் சொல்கிறாங்க இல்லையா? அப்படின்னா அதுக்கு எப்படி நாங்கள் செஞ்சோன்னு சொல்கிற, எப்படி அதில் தப்பு நீ சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா? நாங்கள் அசட்டை பண்ணினோன்னு எப்படி தப்புன்னு நீ சொல்கிற, நாங்கள் எப்படி அசட்டை பண்ண சொல்கிற அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அதற்கு அவர்கள் அப்படி தான் ஆரம்பிக்கும் இல்லையா? அந்த அதற்கு அவர்ன்ற வார்த்தை ரொம்ப ஆபத்தான வார்த்தை, ரொம்ப டேஞ்சரான வார்த்தை. இது அதற்கு அவர்கள் அப்படின்ற வார்த்தை ரொம்ப ஆபத்தான வார்த்தை, ரொம்ப டேஞ்சரான வார்த்தை. அதற்கு அவர்கள் என்று இன்னைக்கு நம்மளை பார்த்து ஒரு வார்த்தையை சொல்லுவாரானா கர்த்தர் கண்ணை மூடுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. கர்த்தர் நம்மளை விட்டு நம்மளை பார்க்காம இமை பொழுது ஒரு செகண்ட் கண்ணை மூடினா போதும் அநேக பிரச்சனைகள், அநேக போராட்டம், அநேக நெருக்கம், அநேக சஸ்கடம், அநேக கஷ்டங்கள் இன்னைக்கு நம்மளை சேரக்கூடாது. அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? நம்மை நோக்கி ஒரு தேவனுடைய மனிதர்களோ ஒரு தேவனுடைய பிள்ளைகளோ, அவங்க வளர்ந்தவங்களோ வளராதவங்களோ, அவங்க ஏன்னா கர்த்தர் யாரை கொண்டும் பேச முடியும்? பாலகர் வாயில கூட கர்த்தர் என்ன செய்ய முடியும்? பேச முடியும் இல்லையா? அப்போ யாரை கொண்டு எதை பேசணும் என்ன யோசிக்கணும்? இது ஏன் இப்படி சொல்கிறதுக்கு என்ன காரணம், இப்படி சொல்கிறதுக்கு என்ன காரணம் என்று சொல்லி நம்ம என்ன செய்யணும்? நம்ம நிதானித்து பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி கற்றுக்கொண்டுட்டோம் என்றால் நம்ம என்ன செய்ய மாட்டோம்? அந்த இமைப்பொழுது கைவிடுகிற நிலைமையை நம்ம என்ன செய்ய மாட்டோம்? அடைய மாட்டோம். அப்போ இமைப்பொழுது கைவிடணும் என்ன அர்த்தம்? அநேக துன்பங்களை என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதான் நீதிமானுக்கு வர துன்பங்கள் அநேகண்டா. அப்போ நீதிமானாக இருந்தால் கூட நிறைய துன்பம் வர்றது வாய்ப்பு இருக்குது. ஏன் வருது? கூட கூட பேசுனா வருது. கூட கூட அப்போ கூட கூட என்ன அர்த்தம்? ஏன் சொல்கிறாங்க? எதுக்கு? எப்படி? அதாவது இவர்கள் அவங்க தப்பாக தான் இருக்குது. ஆனால் தப்புன்னு இவங்க என்ன செய்ய விரும்பலை, அதை ஏற்றுக்கொள்வதற்கு மனம் இல்லாமல் எதை வச்சு நீ தப்புன்னு சொல்கிற அப்படின்ற கேள்வி அவங்க கேட்குறாங்க. அவர் என்ன சொல்கிறார்? நான் எஜமான் ஆளியன் கணம் எங்கன்றார் இல்லையா? அப்போ என்ன அப்பான்னு சொல்கிறல்லப்பா, என்ன பிதாவான எனக்குடைய கணம் இருக்குதில்ல, அதுக்குடைய மதிப்பு இருக்குல்ல, அந்த மதிப்பு எங்கே அப்படின்னு கேட்கும்போது உடனே அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் எப்படி உன்னை மதிக்கலன்னு சொல்கிற, எப்படி உன்னை மதிக்கலன்னு சொல்கிற அப்படின்னு அவங்க கேட்குறாங்க இல்லையா? இன்றைக்கி இதை நம்முடைய நடைமுறை வாழ்க்கைக்கு நேராக அவங்க பைபிள் லாஜிக்கில் எழுதியிருந்தாலும் இதை நம்முடைய வாழ்க்கைக்கு நேராக எடுத்துக்கொண்டோமானால் நமக்கு கூட கூட பேசுகிற ஒரு அனுபவம் இருந்துச்சுன்னா இன்றைக்கி தேவ சமூகத்தில் அதுக்காக என்ன செய்யுங்க? கெஞ்சுங்கன்னு சொல்லி ஆண்டவரே சொல்கிறார். இதை யாருக்கு சொல்கிறாரு? மல்கியாவை கொண்டு கர்த்தருடைய பாரம் அப்படின்னு. மல்கியாவை கொண்டு கர்த்தருடைய பாரம். அப்போ மல்கியா மூலமாக கர்த்தர் பேசுகிறார். என்ன பேசுகிறார் அப்படின்னா, நீங்கள் கூட கூட பேசுனீங்கல்ல, அதனால் தேவனுக்கு என்ன வருத்தம் இருக்குது? அப்போ நான் உனக்கு தப்பாக செய்வேனா? அப்போ நான் உனக்கு தப்பாக சொல்லுவேனா? அப்போ இவங்க அதற்கு அவர்கள் அப்படின்னு கேட்டால் என்ன அர்த்தம்? எதனால் அசுர பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் என்ன அர்த்தம்? கேட்குற விதம் ரெண்டு இருக்குது இல்லையா? கேட்குற விதம் ஐயா நான் என்ன எனக்கு புரியல, நீங்கள் என்ன பண்ணுங்க, இதை நீங்கள் இன்னும் புரிஞ்சுக்கிறேன்னா லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் சகரியாவை பார்த்து தேவதூதன் பேசுகிறார். என்ன பேசுகிறா? சகரியாவே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, மலடியாக இருக்கிற உன் மனைவி என்ன செய்வா? ஒரு கர்ப்பவதியை ஒரு பிள்ளையை பெறுவான்னு சொல்கிறார் இல்லையா? உடனே அவர் என்ன சொல்கிறாரு? இது எப்படி நடக்கும்? என் மனைவி வயசாகி போச்சு, எனக்கு வயசாகி போச்சு அப்படின்றார் இல்லையா? எனக்கும் வயசாகி போச்சு, என் மனைவிக்கும் வயசாகி போச்சு, இது நடக்க சாத்தியமே இல்லைன்றார். உடனே தேவதோடு வாயை அடிச்சிட்டார் இல்லையா? உடனே இது முடிச்ச உடனே என்ன செய்யறாரு? 30 பார்த்தீங்கன்னாக்கா மரியாள் கிட்ட போய் பேச ஆரம்பிக்கிறார் இல்லையா? 28 பேச ஆரம்பிச்சிருவாரா. அப்பொழுதுக்கு தேவதூதன் மரியாளை நோக்கி, கிருபை பெற்றவளே நீ வாழ்க அப்படின்லாம் சொல்லிட்டு, கன்னியா இருக்கிற நீ கர்ப்பவதியாக ஒரு குமாரனை பெறுவாய், அதுக்கு இயேசுன்னு பெயரிடுவாய் என்றார் இல்லையா? உடனே அவளும் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? இது எப்படி சாத்தியம்? நான் ஒரு கன்னி பெண்ணாக இருக்கிறேன், நான் புருஷனை அறியாதவள இருக்கிறேன் அப்படின்னு அவங்களும் கேட்குறாங்க. 2 பேரும் கேட்கறதும் ஒரே காரியம் தான் இல்லையா? அவரும் எப்படி நடக்கும்ன்றாரு இவரும். ஆனால் அவர் கேட்டது சந்தேக பார்வை, இவர் கேட்டது விளக்கம். கேட்ட கேள்விகள் ஒன்று தான், ஆனால் கேட்ட விதம்
சகரியா கேட்டது என்ன சொல்றாரு? இது எனக்கு நடக்க சாத்தியமே கிடையாது, முடியாது அப்படின்னு என்ன செய்தார்? அந்த சந்தேகத்தின் அடிப்படையில் அவர் கேட்கிறார். எப்படி சொல்றீங்க? எங்க 2 பேருக்கு வயசாகி போச்சு, இது மாதிரி சொல்றீங்க அப்படின்னு கேட்கிறார். ஆனா அதே மாதிரி தான் மரியாளும் கேட்கிறாங்க, நான் ஒரு கன்னி பெண்ணா இருக்கிறேன், இது எப்படி சாத்தியம்னு கேட்கிறாங்க. ஆனா மரியாளுக்கு தேவன் என்ன தேவதன் என்ன செய்யறான்? விளக்குறான் இல்லையா? பரிசுத்த உன் மேல நிழலிடும், உன்னோட பிறக்கிறது பரிசுத்தமானதா இருக்கும் அப்படின்னு சொல்றான். ஆனா சகரியான் வாய் என்ன பண்ணிட்டாரு? வாய் அடிச்சுட்டு போயிட்டார் இல்லையா? வாய் அழகான பண்ணிட்டாரு. ஒரு சங்கிலி வாங்கி பூட்டிட்டு சாவி எட்டுன்னு போயிட்டார். யாரு? இதுக்கு மேல பேசுவேன் அப்படின்ட்டார் இல்லையா? இதுக்கு மேல பேசுவேன் அப்படி நிறைய பேசிட்ட சகரியா, அதனால என்ன செய்யவே கூடாது, நீ இனி பேசவே கூடாதுன்ட்டு பூட்டிட்டு என்ன பண்ணிட்டாரு? அப்போ நிறைய பேசாதீங்க, பூட்டிட்டு சாவி எட்டு போயிடுவார். பூட்டிட்டு சாவி. அப்போ அன்னைக்கு ஸ்லேட் இருந்துச்சு, இன்னைக்கு ஸ்லேட் இல்லை இல்லையா? அன்னைக்கு என்ன இருந்துச்சு? ஸ்லேட் இருந்துச்சு. அவன் பழையாவது கேட்டு என்ன பண்ணிட்டான்? எழுதியாவது காமிச்சிட்டான் இல்லையா? இன்னைக்கு ஸ்லேட்டை கடையில் தேடினா கூட என்ன செய்ய மாட்டிருக்கு? கிடைக்க மாட்டிருக்கு. இன்னைக்கு நோட்டு பேனா ஆகி போச்சு இல்லையா? அதனால ஸ்லேட்டு கிடைக்காத கடைசி வேலை தான் பண்ணிட்டு இருக்கணும், சைகை பண்ணிட்டு தான் இருக்கணும், சைகை பண்ணிட்டு தான் இருக்கணும். அப்போ ஏன்னாக்கா கேட்குற விதம் வித்தியாசம், கேட்குற கேள்வி ஒன்று தான், ஆனால் கேட்குற விதம் வித்தியாசம். அப்போ அவங்க அதற்கு அவர்கள் அவர் சொல்லி முடித்த உடனே இவங்க என்ன சொல்கிறாரு, ஏன் சொல்கிறாரு, என்னவா இருக்கும் அப்படி நிதானிச்சு, ஆண்டவரே எனக்கு ஒன்றும் என்ன செய்யலை, எனக்கு ஒன்றும் புரியலப்பா, நான் எங்கே மிஸ்டேக் எனக்கு ஒன்றுமே தெரியல, நானும் என்ன பண்ணி பார்த்தேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பார்த்தேன், எனக்கு ஒன்றும் என்ன செய்யலை, எனக்கு ஒன்றும் புரியல. குறிப்பாக சொல்ல முடியும், அந்த மரமண்டைக்கு ஒன்றும் என்ன செய்ய மாட்டிருக்கு, விளங்க மாட்டிருக்கு, ஐயா கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க, எனக்கு தெரியல, கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு அவங்க கேட்கல. நான் செஞ்சதை வச்சு எப்படி நீ சொல்கிற, எப்படி நீ இப்போது நீங்கள் யாரும் கோச்சிக்கூடாது இல்லையா? நம்மளுக்கு கேட்டால் என்னையும் மதிக்க மாட்டேங்கிற, ஏன்னா மதிக்க அப்படி எழுந்து கையை கட்டிக்கணுமா, எப்படி மதிக்கணும்னு சொல்கிற அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? எழுந்து கை கட்டிக்கணுமா, அப்படியே எப்படி ஒதுர் நம்ம கைக்கு அப்படியே நடுங்கணுமா, அப்படி பண்ணிக்கணுமா, இல்லை அப்படி கீழே அப்படி குனிஞ்சு உட்காந்துக்கணுமா அப்படின்னு கேட்பாங்க தானே? இல்லை கேட்பாங்கன்னு கேட்குறேன். உனக்கு பயப்பட நம்ம உனக்கு மரியாதை கொடுக்க எப்படி காட்டுறது, இப்படிலாம் பண்ணிக்கணுமா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? அந்த மாதிரி அவன் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? உனக்கு கனம் பண்ணனாக்கா அப்படி எழுந்து நின்றுக்கிட்டா, வந்து உடனே என்ன செய்யட்டும், அப்படி எழுந்து நின்றுக்கிட்டா, உட்காரக்கூடாதா, கால் வடிச்சு கூட கால் நீட்டக்கூடாதா அப்படின்னு நீங்கள் யாரும் அப்படி எடுத்துக்காதீங்க, நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? அந்த மாதிரி அவன் கேட்குறான். ஆக மற்ற என்ன செய்யலை, அவங்க சொன்னதை இவன் என்ன செய்ய பார்க்கல, நிதானிச்சு பார்க்கல, அதை ஏற்றுக்கொள்றதுக்கு மனசு இல்லை. எதை? ஓடா அப்போ கர்த்தர் என்ன செய்ய மாட்டார், சும்மா சொல்ல மாட்டார்ல. அப்போ ஏதோ என்ன செஞ்சிருக்குது, ஏதோ ஒரு சம்பவம் கர்த்தர் துக்கப்படுத்திருக்குது, தேவன் என்ன பண்ணியிருக்குது, இது நடந்திருக்கு, என்ன ஆண்டவர் எனக்கு ஒன்றும் புரியல சொல்லுங்கப்பா அப்படின்னு அதை ஏற்றுக்கொண்டு கேட்கறதுக்கு அவங்களுக்கு என்ன இல்லை, மனசு இல்லை. அதை எகைன்ஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன விரும்புகிறாங்கன்னா அதை விரும்புகிறாங்க. அதுதான் அர்த்தம். என்ன அர்த்தம்? கூட பேசணும். என்ன அர்த்தம்னாக்க அவங்க சொல்றது என்ன செய்ய விரும்பலை, ஏற்றுக்கொள்ள விரும்பலை, நிதானிச்சுக்க விரும்பலை, அது என்ன செய்ய விரும்பலை, அப்படியெல்லாம் கிடையாது அப்படின்னு அதை என்ன செய்ய விரும்புகிறாங்க, நியாயப்படுத்துவதற்கு முயற்சிக்கிற. அந்த 3 அர்த்தமும் அந்த ஒரு வார்த்தை, அந்த அதற்குன்றதெல்லாம் அடங்குது. இந்த அதற்குன்ற ஒரு வார்த்தை, அதற்கு அவர்கள் அப்படி இருக்கு இல்லையா, அதற்கு நீங்கள் இருக்கு இல்லையா, அதற்கு அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த அதற்கு நீங்கள் அப்படின்ற வார்த்தைக்கு 3 அர்த்தம் இருக்குது. ஒன்று என்ன, அவர் சொல்றது என்ன செய்யலை, ஏத்துக்கல இல்லையா, அவர் சொல்றது என்ன செய்யல, ஏத்துக்கல. ரெண்டாவது என்ன, அதை நியாயப்படுத்த என்ன செய்யறாங்க, அவங்க முயற்சிக்கிறாங்க இல்லையா. அந்த சொன்ன தன்னை நிதானிச்சு பார்க்க அவங்களுக்கு என்ன இல்லை, மனசு இல்லை. தன்னை நிதானிச்சு பார்க்கவும் மனசு இல்லை, ஏற்றுக்கொள்ளவும் மனசு இல்லை. ஆனால் ரெண்டையும் தான் என்ன செய்ய விரும்புகிறாங்க, தான் செஞ்சதை நியாயப்படுத்துவதற்கான முயற்சியில் அவங்க என்ன செய்கிறாங்க, ஈடுபடுறாங்க. அந்த தோரணையான பேச்சு தான் அந்த வார்த்தை. எந்த வார்த்தை? அதற்கு நீங்கள் அப்படின்றீங்க. நான் சொன்னேன் இப்படி என்னப்பா, நான் எஜமான்றீங்க, எனக்கு கனம் பண்ணலையே, என்ன இதான் அப்பான்றீங்க, என்ன செய்யலை, என்ன கனம் பண்ணலையே அப்படின்னு கேட்டால் எப்படி கனம் பண்ணுறது, கனம் பண்ணதில் எப்படி இது பண்ணிட்டா, இப்படி பண்ணிட்டா, அப்படி பண்ணிட்டா, இப்படி செய்யட்டுமா, இப்படி பண்ணிட்டுமா, அப்படி பண்ணதான் கனமா அப்படின்னு பேசுகிறேன் பார்த்தியா. அதனுடைய வார்த்தையின் அர்த்தம் என்ன, அதை ஏற்றுக்கவும் மனசு இல்லை, தன்னை நிதானிச்சு பார்க்கவும் மனசு இல்லை, அதை சரிப்படுத்திக்கவும் என்ன செய்யலை, விருப்பம் இல்லை. இந்த 3 அர்த்தம் கொண்டது தான் அந்த அதற்கு நீங்கள் அப்படின்ற வார்த்தை. அப்போ கூட என்ன செய்யவே கூடாது நம்ம. அப்போ ஒரு நபர் ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம நிதானிச்சுக்கணும், என்ன காரியம், ஏன் நடக்குதுன்றதை நிதானிச்சிட்டோம்னா கர்த்தர் என்ன செய்ய விரும்ப முடியும், அந்த இமைப்பொழுது கைவிடுகிற நிலைமை நமக்கு வராது. இமைப்பொழுது கைவிட அப்படின்னு சொன்னாரு. அந்த இமைப்பொழுது கைவிட்டதான் ஏகப்பட்ட பிரச்சனை. அப்போ நிறைய கைவிட்ட என்ன ஆகும், அவ்வளோதான், காலி, முடிஞ்சு போச்சு இல்லையா. இமைப்பொழுது கண்ணம் போனாலே அநேக துன்பம் வருதுன்னாக்க அது நீதிமானுக்கு அநேக
அப்போ பாவி அவர் பார்க்கறதே கிடையாது. யாரை தான் பார்த்துன்னுக்கிறாரு? நீதிமன்றம் தான் பார்த்துன்னுக்கிறார். கர்த்தர் நீதிமன்றம் மேல் நோக்கமாக இருக்கிறார். அப்போ நீதிமன்றம் கர்த்தர் பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்படி பார்க்க வருகிற துன்பங்கள் அநேகம். அப்போ ஏன் அந்த துன்பம் வந்ததுக்கு என்ன காரணம்? அதான் சொல்றாரு, இந்த இமைப்பொழுது கைவிட்ட நிறைய பிரச்சனை. ஆனால் ஆண்டவன் நோக்கி நீ கெஞ்சி உனக்கு என்ன செய்வேன்? இறங்குவேன். உனக்கு என்ன செய்வேன்? இறங்குவேன். அந்த இமை பொழுது இறங்குறது எதுக்கு இறங்கணும்? நான் கூட கூட பேசணும். எது கூட கூட பேசணும்? நீங்கள் சொன்னதை ஏற்றுக்கொள்ள எனக்கு மனதில்லாமல் பேசினேன். என்னை நானே நிதானிக்க விருப்பம் இல்லாமல் நான் பேசினேன் இல்லையா? என்ன விருப்பம் இல்லாமல் நான் பேசினேன். நான் செஞ்சதை நியாயப்படுத்துவதற்காக என்ன செஞ்சேன்? நான் பேசினேன். இது மூணையும் உள்ளடக்கி நான் பேசின வார்த்தைகளை எனக்கு மன்னிங்கப்பான்னு நான் கெஞ்சணுமா? என்ன கெஞ்சணும்? எதுக்கு கெஞ்ச? எப்படி எப்படி எதுக்கு மன்னிக்கும் கெஞ்சணும்? நீங்க சொன்னீங்க, அதை நான் என்ன செய்ய விரும்பல, எனக்கு கேட்கல, ஏற்றுக்கொள்ள விரும்பல. ஏன்னா அவன் காதில் கேட்டு தான் இருக்கிறான். நேற்று சொன்ன கேட்க விரும்பல இல்லையா? ஒரு கூட்டம் என்ன செய்யல? ஏன் எசேக்கியேல் பேச மாட்டேங்கிறான்? ஐயா அவன் கேட்கவே மாட்டான், காது கொடுக்கவே மாட்டான். அவன் காதில் பஞ்சு வச்சு உட்காந்து அவனுக்கு போய் பேச சொல்லுங்க போங்க அப்படின்ட்டு போயிட்டார் இல்லையா? அப்படின்னா கேட்கவே விருப்பம் இல்லாத கூட்டம் ஒரு கூட்டம். ஆனால் இந்த கூட்டம் கேட்குது, ஆனால் என்ன இல்லை, ஏற்றுக்கொள்ள விருப்பம் இல்லை அதற்கு அப்படின்றாங்க இல்லையா? அப்போ ஏற்றுக்கொள்ளவும் விருப்பம் இல்லை, தன்னை நிதானிச்சு பார்க்கவும் விருப்பம் இல்லை. ஆனால் இதுக்கு மத்தியில் தான் செஞ்சதை நியாயப்படுத்துவதற்கான முயற்சியில் அவங்க என்ன செய்கிறாங்க? ஈடுபடுறாங்க. இந்த 3 காரியத்துக்கும் இறங்குங்கப்பான்னு என்ன செய்யணுமா? நம்ம கெஞ்சணுமா? 1ல் 3 சொன்னேன். 3 அதுதான் இல்லை, அந்த ஒரு பாயிண்ட்ல 3 சொல்றேன் இல்லையா? இந்த 3 நிலைமை இது நம்முடைய வாழ்க்கையில் அன்றாடம் நடைமுறையில் நடக்கிற சம்பவம் தான். எது? அதற்கு அவர்கள் அப்படின்ற வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில் அன்றாட வாழ்க்கையில் நாம் பயன்படுத்துகிறதும் மற்றவர்கள் நம்மிடம் பயன்படுத்துகிறமான வார்த்தைகள் தான். எது? அதற்கு அவர்கள், அதற்கு அப்போ அவங்க சொல்லி முடித்த உடனே அவங்க எகென்ஸ்ட் பண்ணுறதோ மற்ற காரியத்தில் ஈடுபடுறதோ இப்படி செய்கிறது எல்லாமே இதுதான். இது அன்றாட நடைமுறையில் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறது தான். அப்போ அந்த காரியத்துக்கு நம்ம என்ன செய்யணுமா? கெஞ்சணுமா? எது? நீங்கள் சொன்னதெல்லாம் ஏற்றுக்கொள்ளாமல் போயிட்டேனே ஆண்டவரே, அதனால் என்ன பண்ணுங்க, எனக்கு மன்னிங்கப்பான்னு கெஞ்சணுமா? 2வது என்ன? நீங்கள் சொன்னதை உடனே என்ன பண்ணியிருக்கணும்? என்னென்னா நிதானித்து பார்த்துருக்கணும். இப்படி இருக்குதான்னு நிதானித்து பார்த்துருக்கணும். அப்படி நிதானிக்காமல் என்ன பண்ணிட்டேன்? டக்கு நான் பேசிட்டேன், அதை மன்னிங்கப்பான்னு கெஞ்சணுமா? 3 என்ன? நான் செஞ்சதை நியாயப்படுத்தும் முயற்சியில் என்ன பண்ணேன்? நான் அந்த தோரணையில் தான் என்ன செய்கிறேன்? நான் பேசினேன். அந்த பேசின வார்த்தைக்கு என்ன பண்ணுங்க? அந்த தோரணையில் பேசின விதம், அந்த வந்த வார்த்தைகள், அந்த தோரணையில் அப்படின்னா புரியுதானே? அந்த மனநிலையில் நம்ம பேசுகிற அந்த வார்த்தை என்ன பண்ணுங்க? மன்னிங்கன்னு என்ன செய்யணும் நமக்கு? ஆனால் மேலட்டமாக நம்ம பேசும்போது அது ஒன்றுமே இல்லாத போல தெரியும். ஆனால் உள்ளுக்குள்ள அந்த 3 அர்த்தமும் அதற்கு நீங்கள்ன்ற வார்த்தையில் அடங்கி இருக்குது. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றார்? இப்படி இருக்குது, அங்கே கூட கூட பேசுனீங்க, அதனால கத்த என்ன செய்யறாரு? இமை பொழுதும். அப்ப கூட கூட பேசுறது தப்பா? உரிமை இல்லையா அப்படின்னு நம்ம கேட்கலாம் இல்லையா? உரிமை வேற, உதாசனம் வேற. இங்க பேசுறது என்ன? அசட்டை பண்ணிட்டு அதை நியாயப்படுத்துவது என்ன செய்ய வர? நீ பேச விரும்புற, அதை அசட்டை பண்ணி என்ன செய்யற? நீ பேசுறது சரியன்றதுக்காக என்ன செய்ய விரும்புற? நீ பேச விரும்புற. அந்த காரியத்துக்கு ஆண்டவனுக்கு என்ன பண்ணு? கெஞ்சி. அப்ப கெஞ்சனா தேவன் என்ன செய்வாரு? உனக்கு தேவன் இறங்குவார். இறங்கினா என்ன ஆகும்? பழைய நிலைமை மாறும். பழைய நிலைமை. ஸோ நாங்கள் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் பிள்ளை ஒன்று கூட பேசலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஓகே, நோ ப்ராப்ளம். ஆனால் பழைய நிலைமை மாறலன்னா நான் இன்னும் மாறலன்னு அர்த்தம். என் பழைய நிலைமை எனக்கு மாறலைன்னா நான் என்ன அர்த்தம்? நான் இன்னும் என்ன செய்யலை, நான் மாறலைன்னு அர்த்தம். அப்போ நான் மாறினா என்ன மாறிடும்? அதை தான் அவர் சொல்கிறார். நீ கெஞ்சி கத்த என்ன பண்ணுவார்? இறங்குவார். இறங்கினா என்ன ஆகும்? உன் பழைய நிலைமை மாறிடும். உன் பழைய நிலைமை. அப்போ எப்போ பார்த்து எப்படி இருந்தார்? ரொம்ப அநேக பிரச்சனை இருந்தார். பவுல் இருந்தார், அநேக பிரச்சனை. எப்போ மாறுச்சு? கர்த்தர் இறங்கினா மாறுச்சு. அப்போ இறங்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கிறாங்க? அவங்க கெஞ்சிருக்கிறாங்க. அதான் அவர் சொல்றார், கெஞ்சி. ஆண்டவரை நோக்கி என்ன பண்ணு? கேட்காத, கெஞ்சி. கெஞ்சது என்ன அர்த்தம்? கெஞ்சறதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டேன். ஐயா ஐயா ப்ளீஸ் ஐயா, ப்ளீஸ் ஐயா, மன்னிச்சுக்கோங்க ஐயா, மன்னிச்சுக்கோங்க ஐயா, ஐயா மன்னிச்சுக்கோங்க ஐயா, மன்னிச்சுக்கோங்க ஐயா, உங்கள் காலவனை பிடிக்கிறேன் ஐயா, ஐயா மன்னிச்சுக்கோங்க ஐயா, மன்னிச்சுக்கோங்க ஐயா, ரத்தத்தில் கழிவுருங்க ஐயா, ஒரு முறை மன்னிச்சுக்கோங்கப்பா, கைவிட்டுறாதீங்கப்பா அப்படின்னு சொல்லி அதையே திரும்ப 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 சொல்லிக்கிற மாதிரி. அதுக்கு பிறகு தான் கெஞ்சறது. ஆண்டவரே ஏதாவது தப்பு நீ தான் என்ன பண்ணுங்க, இப்படி ஏதாவது நான் பேசியிருந்தால் என்ன பண்ணுங்க, என்ன மன்னிங்கப்பா. இதுக்கு பேர் கெஞ்சறதில்ல,
இதுக்கு பேர் திரும்பவும் நியாயப்படுற முயற்சியில் ஈடுபடுவதுன்னு அர்த்தம். ஆண்டவர் அங்கே சொல்றது கெஞ்ச சொல்றார். மோசே என்ன செஞ்சாராம்? கெஞ்சி பிரார்த்தித்தானா. என்னது? இந்த ஒரு விஷயம் என்ன பண்ணுங்க, இந்த ஒரு விஷயம் மன்னிங்க, இந்த ஒரு விஷயம் மன்னிங்க என்ன செய்யறாராம்? கெஞ்சி பிரார்த்தித்தான். அதே யாத்திராகமம் 32 இல்லையா? மோசே என்ன செஞ்சார்? இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கெஞ்சி. கெஞ்சதான் என்ன அர்த்தம்? அதையே திரும்ப 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 ஏ குடு அப்படி என்ன செய்ய இருக்குது? கெஞ்சி தேவசம் என்ன செஞ்சாராம்? பிரார்த்தனை பண்ணினாரா. இன்னைக்கு அப்படிப்பட்ட அந்த 3 காரியத்துக்கும் நாம் தேவ சமூகத்தில் கெஞ்சி பிரார்த்திக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நம்பர் 2 8வது வசனம் வாசிக்கலாம். நீங்கள் கல் ஊனமானதை பலியிட கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல. இது எப்படி சொல்ல வரேன்னா, நான் என்ன செஞ்சாலும் உனக்கு தப்பு இல்லை, அந்த மனநிலை எனக்கு மாறணும். என்ன செஞ்சாலும் அது என்ன இல்லை, தப்பு இல்லை. முதல்ல சொன்ன கூட பேசுன்னு சொன்னேன் இல்லையா? எப்படி கூட பேசுறது? அதுக்கு 3 அர்த்தம் சொன்னேன். இந்த தோரணையில், இந்த மனநிலையில் நாம் பேசுவோமானால் அது ஒரே வார்த்தை தான், அதற்கு நீங்கள் அப்படின்றார் இல்லையா? அந்த அதற்கு நீங்கள் அர்த்தம் உள்ள 3 அடங்கி இருக்குது. இந்த 3 விதமாக இருந்து நான் என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. அப்படி பேசினதற்காக இன்னைக்கு நம்ம தேவ சமூகத்தில் கெஞ்சுவோமானால் கர்த்தர் நமக்கு என்ன செய்வா? இறங்குவா. அப்படி இல்லைன்னா அந்த இறக்கம் நமக்கு கிடைக்காது. அப்ப இறக்கம் கிடைக்கலனா பழைய நிலைமை தொடரும். பழைய நிலைமை துண்டிக்கணுமா தொடரணுமா நீயே முடிவு பண்ணு இல்லையா? அப்ப நம்ம 2 என்ன அப்படின்னு சொன்னா, நான் எது செஞ்சாலும் என்ன கிடையாது, தப்பே கிடையாது. நான் செய்யற எதுவுமே தப்பு இல்லை. நான் செய்யற ஏன்னா இவங்க யாரு? ஆசாரியர்கள் இல்லையா? யாரை பார்த்து இது சொன்னாரு? ஆசாரியனை பார்த்து சொன்னார் இல்லையா? ஆசாரியனை பார்த்து கர்த்தர் நீங்க அப்படி பேசுற இல்லையா? இப்ப ஆசாரியன் அப்படின்னால யாருன்னா, மற்றவங்க தப்பையே சொல்லி 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 பார்த்தவன். மற்றவங்க தப்பையே என்ன பண்ணி பார்க்கிறவன். மற்றவங்க எல்லாருடைய தப்பை பார்ப்பானே தவிர அவன் தப்பை பார்க்க மாட்டான். ஆனா அவனுக்கு மட்டும் வெங்கலத்தோடையும் தனியாக உருவாக்கி வச்சிருக்கிறான். எதுக்கு? இந்த வெங்கலத்தோட்டி யாருக்கு தான்? ஆசாரியவு கூட வெங்கலத்தோட்டி யாருக்கு தான்? ஆசாரியனுக்கு மட்டும்தான். அது எல்லா ஆசாரியனுக்கு, பிரதான ஆசாரியனுக்கு மட்டும்தான். ஏன்? இவன் அநேக தப்பை என்ன பண்ணி இருக்கிறான். எப்பா அவங்க சுத்திகரிப்பு மட்டும் இல்லப்பா, ஓ சுத்திகரிப்பும் எனவு முக்கியம். அவன் சுத்திகரிப்பு இல்லைனா கூட பரவாயில்ல, செத்து சாக மாட்டான். ஆனா நீ சுத்திகரிப்புனா செத்தே போயிடுவேன். அவன் சுத்திகரிப்பு இல்லைன்னா கூட என்ன செய்ய மாட்டான், சாக மாட்டான். அவனுக்கு என்னதான் தடைப்படும்? ஆசீர்வாதம் தான் தடைப்படும். யாருக்கு? மற்ற இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இல்லையா? இப்போ இஸ்ரவேல் ஜனங்க என்ன செய்யணும்? தப்பு பண்ணானாக்க அவன் வசதி கேட்டபடி காளையையோ ஆடையோ செம்மறியாட்டையோ புறாவையோ புறா கொஞ்சையோ காட்டு புறாவே கொண்டு வரணும் இல்லையா? இப்போ கொண்டு வந்து என்ன புரிஞ்சுக்கவனுக்கு? ஓஹோ, தலைவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஏதோ தப்பு பண்ணியிருக்கிறான், ஏதோ பாவம் பண்ணியிருக்கிறான் அப்படின்னு புரிஞ்சுக்கோ இல்லையா? இப்போ இவன் கண்ணு என்ன பார்த்துச்சு? மற்றவங்க தப்பு பண்ணதையே பார்த்து வந்தவன் இல்லையா? ஆனால் தான் தப்பு என்ன செய்யவில்லை, இது வரைக்கும் பார்க்கவே இல்லை. அப்போ இவன் என்ன கேட்க விரும்புகிறான்? நான் என்ன பண்ணாலுமே சரிதான், நான் பண்றது எல்லாமே. ஏன்னா இப்போ அவனுக்காக ஜெபம் பண்றாரு இல்லையா? இப்போ ஒருத்தன் தப்பு பண்ணிட்டு வரான், இப்போ அவனுக்கு பலி செலுத்துறாரு. ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்றாரு. கத்தவன் ஜெபத்தை கேட்கறது உனக்காக இல்லை, அவனுக்காக. ஆண்டவர் ஜெபத்தை கேட்டாரு, அது நம்மளுக்காக இல்லை. யாருக்காக? அவனுக்காக. யாருக்காக? அவன் தேவசமத்து வந்தான். எதை உணர்ந்து? அவன் பாவத்தை உணர்ந்து, அவன் தப்பை உணர்ந்து, அவன் ஆட்டை பிடிச்சிட்டு வரான் இல்லையா? இந்த எந்த ஊர்லேருந்து பிடிச்சிட்டு வருவானோ அந்த ஊரில் வரவன் என்ன பார்ப்பான்? ஓஹோ, இவன் என்ன பண்ணியிருக்கிறான், ஏதோ தப்பு பண்ணியிருக்கிறான் அப்படின்னு பார்ப்பான் இல்லையா? சில பேர் என்ன பார்ப்பாங்க? இப்போ இனியாவது புத்தி வந்து ஒழுங்கா என்ன பண்ணு, திருந்தி வாழ்றா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா? இதையெல்லாம் காதல் கிடந்தா எங்கே வராம சர்ச்சுக்கு வரான் இல்லையா? இனிமேல் என்ன செய்யக்கூடாது, இந்த வேலைன்னு மிகக்கூடாதுப்பா, கஷ்டப்பட்டது என்ன பண்ணிடக்கூடாது, இனிமேல் தப்பே பண்ணிடக்கூடாது. இவன்லாம் என்ன பண்ணுறான், நம்மளை ஒரு சொல்கிறான் இல்லையா? ஒன்றுத்தையுமே உதவாதம். இவன்லாம் என்ன செய்ய வேண்டியிருக்கு, நம்மளை பார்த்து சிரிக்கிறான் இல்லையா? ஆடு பிடிச்சிட்டு போகிற என்னடா அப்படின்னு கிண்டல் பண்ணியிருப்பான் இல்லையா? இவன்லாம் என்ன செய்ய வேண்டியிருக்கு, நம்மளை பார்த்து என் நிலைமை பாடுறா அப்படி சொல்லுவான் இல்லையா? என் நிலைமை நீ எல்லாம் என்ன செய்ய வேண்டியது இருக்குது, சொல்ல வேண்டியதாக இருக்குது. சரி வரட்டும் பார்க்கலாம் அப்படின்னு முடிவு எடுத்துருப்பான். இனிமேல் என்ன செய்யவே கூடாது, இவன்லாம் நம்மளை ஒரு வார்த்தை சொல்கிற அளவுக்கு நடந்துக்கவே கூடாதுடா அப்படின்னு ஆழமாக முடிவெடுத்து வருவான் இல்லையா? இந்த முடிவை எடுக்கணும் தான் ஆண்டவர் அங்கேருந்து ஆடை பிடிச்சிடமாடானாரு. எங்கேருந்து? உன் வீட்டில் என்ன பண்ணு, ஆட்டை பிடிச்சிருமா. என்ன பண்ணுவ?
உன் ஊரில் இருக்கிறவன், தெருவில் இருக்கிறவன், கூட படித்தவன், கூட வேலை செஞ்சவன், உன்னை விட்டு ஓடி போனவன் உனக்கு பேசுறது இதெல்லாம் என்ன பண்ணுவான்? உன்னை பார்த்து சிரிப்பான்ல. உனக்கு அப்போது என்ன வரும்? ஒரு உணர்வு வந்துடும். உணர்வு என்ன பண்ணிடுவேன்? இதுக்கு மேலே என்ன செய்யவே கூடாது, தப்பு பண்ணலன்னு நினைக்கிறத விட இவனெல்லாம் சொல்கிறவனுக்கு என்ன பண்ணவே கூடாது, தப்பு பண்ணவே கூடாது ஒரு ஆழமாக முடிவெடுத்து வந்துடுவேன். இனிமேல் தப்பே பண்ணக்கூடாதுன்னு தான் உன்னை என்ன பிடிச்சின்னு வர சொல்கிறேன். ஆட்டை அங்கேருந்து பிடிச்சான்னு சொன்னேன் இல்லையா? நெகேமியா கரெக்டாக இதை தான் மாற்றிட்டாங்க. என்னது, நீ ஆட்டை அங்கெல்லாம் பிடிச்சிட்டு வராத, காசை கொண்டு வா. ஆட்டை என்ன செய்கிற, கமுக்கமாக வந்துடு, இங்கே ஆடை வாங்கி அப்படியே வெட்டிட்டு போயிடு. நீ பண்ணுற தப்பு யாருக்குமே இதை தான் நெகேமியா பிடிச்சி முடியை பிடிச்சி வேலுபலன்னு எடுத்து அனுப்பிட்டான் இல்லையா? ஏண்டா ஆண்டவர் அவன் தப்பே பண்ணக்கூடாதுன்னு உணர வைக்கணும். பண்ணாக்க நீ என்ன செய்கிற, அவன் தப்பு பண்ணதை ஊக்கி வைக்கிறியா? இப்போ வந்தான் 500 ரூபாய் ஆடு 1000 ரூபாய், பரவாயில்ல, 1000 ரூபா போனால் பரவாயில்ல, மரியாதை இருக்குது இல்லை. மற்றவன் என்ன செய்யவே கூடாது, நம்மளை தப்பாக நினைக்கவே கூட. அப்படியே ஆடை பிடிச்சி உள்ளே வெட்டிட்டு போயிட்டான் இல்லையா? அடுத்த முறை போனால் திரும்ப அதே தப்பு என்ன செய்யுது? ஏன்னா அங்கேருந்து ஆடை பிடிச்சா தானே பிரச்சனை. இவனுக்கு என்ன பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆடை அவன் அதான் முடியை எட்டி பிடிச்சிட்டார். யாரு? நெகேமியா இல்லையா? எட்டி பிடிச்சி இதுக்கு மேலே அந்த வாசல் உங்களை பார்த்த கொன்னே போடவும் ஓடி போயிடுங்கடான்ட்டார் இல்லையா? வாசல் எல்லாம் என்ன பண்ணுங்க, சனிக்கிழமை சாயங்காலம் எல்லா கேட்டையும் பூட்டுங்கடாப்பாடு. எல்லா கேட்டையும் அதில் ஒரு சிலம் வந்தான். சனிக்கிழமை சாயங்காலம் உள்ளே வந்தான் இல்லையா? அடுத்தவன் பார்த்தா இதுக்கு மேலே உள்ளவனை பார்த்தா உயிரோடு வைக்க மாட்டேன், ஓடியே போயிடுன்னு சொல்லி துரத்தி விட்டார். ஏன்? என் ஜனம் தப்பே பண்ணக்கூடாதுன்னு கர்த்தர் நியமிச்சா, நீ என்ன செய்கிற, இப்படி பண்ணுறையே அப்படின்னார் இல்லையா? அப்போ ஆசாரியன் யார் அப்படின்னா, மற்றவங்க தப்பையே பார்த்து 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 என்ன ஆகிட்டான், பழகிட்டான் இல்லையா? இப்போ சர்ச்சை வந்த போகிறோம், மற்றவங்க பார்த்தா மற்ற வெளியில் செய்கிறவங்க போகிறான் தப்பு தான் இல்லையா? ஆனால் இவங்க பண்ணுற தப்பு ஒன்றுமே கண்ணுக்கு தெரியாது. பேசுகிறவங்கள தான் கேட்குற வரைக்கும் சொல்கிறேன் இல்லையா? பேசுகிறவங்கள தான் கேட்குற வரைக்கும் நமக்கு யார் பண்ணுறதா தப்பாக தெரிஞ்சு போச்சு. இவெல்லாம் அப்படி போகிறான, சர்ச்சைக்கு வரக்கூடாதா அப்படின்னுவான் இல்லையா? இவன்லாம் இப்படி போகிறான்ல, என்ன வரக்கூடாது, சர்ச்சைக்கு வரக்கூடாதா அப்படின்னா இல்லையா? அப்படி சொல்லுவோம் தானே. நான் அகஸ்தியம் பாலன் சொன்ன ஒரு சம்பவம் சரியா? நீங்கள் ஏதாவது கேட்போ அவரை கேளுங்க. நீங்கள் அப்படி யாராவது இருந்தால் மனம் திரும்புங்க, இல்லைன்னா எங்கிட்ட கோச்சு எங்கிட்ட சண்டைக்கு வராதிங்க. ஆனால் அகஸ்தியம் பாலன் கேட்ட போங்க. அகஸ்தியம் பாலன் தெரியும் தானே? ஒரே ஒரு முறை வந்தார் இல்லையா? ஒரே ஒரு முறை என்ன பண்ணார், வந்துட்டு போனார் இல்லையா? நீங்கள் தேவ சமூகம் என்னவா இருக்கிறீங்க, தூரமாக இருக்கிறீங்க, திரை கிழிக்கப்பட்டதுன்னு எபேசியர் 2ஆம் அதிகாரத்தை பேசிட்டு போனார். நீங்கள் தேவசம் என்னவா இருக்கிறீங்க, தூரமாக இருக்கிற உங்களை கத்த தேவன் என்ன செய்ய விரும்புகிறார், சமீபத்துக்கு வர விரும்புகிறார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாரு, பேசிட்டு போனார் இல்லையா? ஆனால் அவர் நோவாவின் பழைய பேச சொன்னால் அவர் அதை மறந்துட்டார். ஆனால் இதை பற்றி பேசிட்டு போனார் சரியா? அவர் ஒரே ஒரு தான் வந்தார், போயிட்டார். அவர் போயிட்டார் சரியா? நீங்கள் ஏதாவது போய் சண்டை போனால் அவர்கிட்ட போடுங்க, என்கிட்ட வராதிங்க. இப்போ அவர் பைபிள் ஸ்டடி எடுப்பாரான். வேலையை விட்டுட்டு வந்த உடனே பைபிள் ஸ்டடி எடுப்பாரான். அதாவது வாரத்துக்கு 12 பைபிள் ஸ்டடி எடுப்பாரான். காலையில் 1, சாயங்காலம், ஞாயிற்றுக்கிழமை எடுக்க மாட்டாரான். 12 பைபிள் ஸ்டடி எடுப்பாரான். அதில் ஒரு அக்கா பார்த்தீங்கன்னா, அதில் அக்கா தான் வருது, அதில் நீ கோச்சுக்கிட்டேன். ஒரு அக்கா பார்த்தீங்கன்னாக்கா 3 பைபிள் ஸ்டடி போவாங்களா வாரத்தில். எத்தனை போவாங்களா? 3 பைபிள் ஸ்டடிக்கு போவாங்களா. அப்படி போகும்போது அவங்க வீட்டுக்காரர் வரமாட்டாரான். ஒரு நாள் ஒரு வீட்டுக்காரரு இவரை பார்த்து, என்ன பிரதர் பைபிள் ஸ்டடி ரொம்ப வேகமாக போதாட்டங்குது அப்படின்னு கேட்டாரான். அம்மனா தான் வேலையை விட்டுட்டேன், என்ன பண்ணியிருக்கிறேன், ஊழியத்துக்கு வந்துட்டேன், அதனால் என்ன செய்கிறேன் அப்படியே சுற்றி காலையில் சாயங்காலம் பைபிள் ஸ்டடி எடுக்கிறேன். உடனே அவருக்கு என் மனைவி கூட பைபிளுக்கு வரா போல் இருக்கேன் அப்படின்னு சொன்னாரா. அப்போ ஓரளவுக்கு விளக்கிடுச்சு நினைக்கிறேன், ஏதோ எங்களை தான் சொல்ல வரேன் அப்படின்றது புரிஞ்சுக்குது. அப்படி சொன்னாரா. ஆமாம் அக்கா 3 பைபிள் ஸ்டடி வராங்க அப்படின்னாலாம். அவன் ஏன் இப்போ நான் உருப்படலன்னு கேட்டாரான். என்ன கேட்டாரான்? அவன் ஏன் இன்னும் உருப்படலன்னு கேட்டாரான். இவருக்கு ஒன்றும் புரியல. என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, அவன் சொன்னாரா, அவன் என்னோட பேசி 20 வருஷம் ஆச்சுன்னாரான். என்னம்மா, அதாவது பேச செய்ய கூட ஏசவாத செய்யணும் தானே. ஒரு வீட்டில் கணவன் மனைவி இருந்தால் ஒன்று பேசுவாங்க, இல்லை ஏசுவாங்க, 2 நடக்கும் இல்லையா? இப்போ வீட்டுக்காரையும் ஒரு வீட்டில் தான் என்ன செய்வாங்க, ஒன்று பேசுவாங்க, இல்லை ஏசுவாங்க. ஏசதான் என்ன, சண்டை வரும், இதான் சண்டையாவது போடுவாங்கல்ல. ஆகமா சொன்னாராம், என் மனைவி என்னோட பேசி 20 வருஷம் ஆச்சுன்னாராம். எத்தனை வருஷம்? 20. ஆனால் எத்தனை பைபிள் ஸ்டடி வாரத்துக்கு எத்தனை பைபிள் ஸ்டடி? ஞாயிற்றுக்கிழமை இல்லை, ஞாயிற்றுக்கிழமை தான் பைபிள் ஸ்டடி. இது பைபிள் ஸ்டடினா சாயங்காலம் சர்ச்சைக்கு போகிறது இல்லை. சர்ச்சை விட்டு வெளியே ஒவ்வொரு இடத்துல எடுப்பார், அந்த இடத்துல உட்காந்து கேட்பாங்க. பைபிளை கற்றுக்கிறதுக்காக போகிறது பைபிள் ஸ்டடி. நம்ம முதல்ல திங்கக்கிழமை சாயங்காலம் எடுத்து இப்போ அது முக்கியஸ்தருடைய மாறிடுச்சு இல்லையா? அதை வேதத்தை ஒரு சம்பவத்தை நமக்கு சொல்லி அந்த பிரசங்கமாக இல்லாமல் நம்ம வேதத்தை கற்றுக் கொடுக்கறது, வசனத்தை கற்றுக் கொடுக்கறது. இவன் வசனத்தை கற்றுக்க எத்தனை பைபிள் ஸ்டடிக்கு போனாங்களா வாரத்துக்கு? 3 பைபிள் ஸ்டடிக்கு போனாங்களா. ஆனால் வீட்டுக்காரர் கேட்குறாரா, ஏன் இன்னும் அவ உருப்படலைன்னு இல்லையா? அப்போ பைபிள் ஸ்டடிக்கு போனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்? நமக்கு என்னாச்சுன்னா அடுத்தவங்க செய்கிறதே நமக்கு என்னவா போச்சு,
தப்பு, அவ செய்து தப்பு. அதான் சொல்லலையா, இவனா சர்ச்சைக்கு வரல பாரு அப்படின்னா, இவன் சர்ச்சைக்கு போய் என்ன செய்யலையா, சர்ச்சைக்கு போய் உருப்படலையா அப்படின்னு அவங்க வீட்டுக்காரன் சொன்னார். நான் சொல்லலை, அவங்க வீட்டுக்காரன் சொல்ல ஏன் உருப்படலன்னு. ஏன் ஒரே வீட்டில் இருக்கிறோம், என்ன செய்யல 20 வருஷமா நம்ம இப்படி சங்கடம் தான். அதான் முதல்ல சொன்னேன், நீங்கள் என்ன ஏதாவது பேசுனேன் அவர்கிட்ட போங்க, என்கிட்ட வராதிங்க. அவர் சொன்னதை நான் சொன்னேன், நான் என் கருத்து கிடையாது, பைபிளும் கிடையாது. அவர் சொன்ன கருத்தை நான் சொன்னேன், அவர் ஊழியத்தில் பட்ட அனுபவத்தை சொன்னார், அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரியா? இன்னைக்கு நம்ம எப்படி, அவங்க ஒரே வீட்டில் இருந்தாங்க, நம்மளும் ஒரே வீட்டில் தானே இருக்கிறோம், ஒரே வீட்டில் தான் இருக்கிறோம். எத்தனை பேர் மனப்பூர்வமாக பேச முடியுது? பைபிள் ஸ்டடிக்கு வந்திருக்கிறோம், உபவாசத்துக்கு வந்திருக்கிறோம் இல்லையா? இப்போ என்ன அப்படின்னா, மற்றவன் செய்து தான் தப்புன்னு நினச்சி போச்சு. யாரு ரட்சிக்கப்பட வெளியில் இருக்கிறான் பாரு, இவனை ஏன் சர்ச்சைக்கு வரல, இவனாம் சர்ச்சைக்கு வர மாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்கிறான் இல்லையா? உடனே அவன் பதில் திருப்பி நம்மளை கேட்டானா என்ன ஆகும்னு தெரியல. எனது சரி சர்ச்சைக்கு போகிறது எதுக்கு அப்படின்னு கேட்டானாக்கா நம்ம என்ன செய்வோம்னு தெரியாது இல்லையா? அவங்க யாரும் அப்படி கேட்கறது என்ன உள்ள இருக்கிற விஷயம் அவனுக்கு தெரியல, தெரிஞ்சால் விளக்கமாகி போயிடும். அதனால் வெளியில் இருக்கிறவங்களுக்கு வசனங்கள் தெரியாத வரைக்கும் நம்ம ராஜா தான் இல்லையா? ஆனால் வெளியில் இருக்கிறவனுக்கு வசனம் தெரிஞ்சாதான் நம்ம கூஜாவாக மாறிடுவோம். அவங்க வீடியோ விஷயத்தை கேட்குறாருல்ல, அப்போ இந்த கேள்விக்கு என்ன செய்ய முடியல. ஆனால் அதுக்கு அவர் சொல்கிறாரு, என்ன நேரம் என் சட்டியை பிடிச்சி பலாப்பழம் 2 கலந்து அடிச்சிருக்கணும். அவர் ஏன் என்னடா பைபிள் சொல்லி கொடுக்குறேன்னு கேட்டிருக்கணும். என்னடா பைபிள் சொல்லி கொடுக்குற, 20 வருஷம் நாங்கள் பேசாதக்கிறோம், என்ன செய்ய முடியல, நீ பைபிள் ஸ்டடி எடுத்து அவன் 2 பேரும் என்ன செய்ய முடியல, பேச வைக்க முடியல, நீ என்னடா பைபிள் சொல்லி கொடுக்குற அப்படின்னு நான் போட்டு வெளுத்திருக்கணும். ஆனால் புண்ணியமான என்ன பண்ணிட்டாரு, அப்படி மரியாதையாக பேசிட்டு போயிட்டாரு. அதில் அவன் பையனுக்கு கல்யாணம் ஆகி 3 வயசுல குழந்தை இருக்கான். யாருக்கு, இந்த பேசாத அக்காவுக்கு பேரன் 3 வயசுல இருக்கான். இத்தனை பேர் ஒரே குடும்பம் தான் இருக்கிறாங்க, ஒரே வீட்டில் தான் இருக்கிறாங்க. ஆனால் என்ன செய்யல, பேசிக்கல. அதை ஒன்று பேசவாதில்லை ஏசவாதும் செய்யணும்ல. இப்போ ஏசனா கூட பேசிக்கணும் தானே. இப்போ ஏசாட்டி எல்லா வீட்டிலும் இருக்க தான் செய்யும் இல்லையா? பேசிட்டு ஏசாதீங்க, ஆனால் ஏசிட்டு பேசிக்கங்க. புரியல? பேசிட்டு ஏசாதீங்க, ஏசிட்டு பேசிக்கோங்க இல்லையா? அப்போ இப்பெல்லாம் பிரச்சனை கிடையாது இல்லையா? அப்போ ஏசிட்டு அப்போ பேசிங்கன்னா என்ன ஆகிடும், அப்போ அந்த பேசணும்னா ஒன்று யாராவது ஒரு ஆள் சாரின்னு வாங்க இல்லையா, நான் சாரி தெரியாமல் பேசிட்டேன் அப்படி சொல்லிடுவாங்க இல்லையா? இல்லை அக்கா சாரி ஏதோ தெரியா சொல்லிட்டேன்க்கா சாரிக்கா அப்படி சொல்லிடலாம் இல்லையா? அப்போது என்ன உண்டாயிடுது, தன் தவறை உணர்வதற்கான வாய்ப்புகள் உண்டாயிடுது இல்லையா? அப்படி இன்னைக்கு முடியுமானாக்கா முடியாது. எப்படி முடியாதா? அதான் பிரச்சனை இல்லையா? இப்போ நான் சொல்கிறாரு, கண் ஊனமானதை கொண்டு வந்தாலும் தப்பு இல்லை, கால் ஊனமானதை கொண்டு வந்தாலும் தப்பு இல்லை. அவன் என்ன சொல்ல விரும்புகிறான், நான் எது செஞ்சாலும் தொண்ணு தப்பே கிடையாது, நான் பேசினாலும் தப்பு இல்லை, திட்டினாலும் தப்பு இல்லை, சண்டை போட்டாலும் தப்பு இல்லை, நம்ம பேசாமல் இருந்தாலும் தப்பு இல்லை, ஏசினாலும் தப்பு இல்லை, என்ன பண்ணாலும் என்னமே கிடையாது, அதெல்லாம் தப்பே கிடையாது. அந்த மனநிலையோடு செயல்பாட்டை இன்னைக்கு மாற்று. இதுக்காக கெஞ்சி என்ன கெஞ்சி, நான் எது செஞ்சாலும் சரிதான் நினைச்சேனே ஆண்டவரே, இதுக்காக என்ன பண்ணுங்க மன்னிச்சு போங்கப்பான்னு கெஞ்சி. அவன் என்ன சொல்லாம செய்யறான், அவன் செய்யறதை தான் ஆண்டவர் சொல்றாரு. ஆனா அவன் என்ன அது சொல்றாரு பாருங்க, எப்படி சொல்றாரு பாருங்க, நீங்க கண் ஊனமானதை கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல, கால் ஊனமானதை கொண்டு வந்தாலும், இப்போ அதை தான் நான் இப்படி கொஞ்சம் நம்ம புரிஞ்சுக்கமா டிரான்ஸ்லேஷன் பண்ணி சொல்றேன். என்ன சொல்றேன், நான் என்ன செஞ்சாலும் தப்பு இல்லை, நான் எது செஞ்சாலும் நான் தப்பு இல்லை, நான் எங்கே போனாலும் தப்பு இல்லை, நான் எதை பார்த்தாலும் தப்பு இல்லை, எதை பேசினாலும் தப்பு இல்லை இல்லையா? எதை பார்த்தாலும் தப்பு இல்லை, எதை பேசினாலும் தப்பு இல்லை, என்ன போனாலும் தப்பு இல்லை, எங்கே வரலனாலும் தப்பு இல்லை, எதுவுமே என்ன கிடையாது தப்பு. நான் செய்யறது எதுவுமே தப்பு இல்லைன்னு சொன்ன பாரு, இதுக்காக ஆண்டவர்கிட்ட கெஞ்சு. ஏன்னா யாக்கோபு 3:2 சொல்றார். என்ன சொல்றார், சகோதரரே நாம் அநேக விஷயங்களில் தவறுகிறோம் என்று அறிந்திருக்கிறோம் என்றார் இல்லையா? நாம் எல்லாரும் இந்த நாம்ன்றார இவர் யாரு, அந்த தலைப்பை கொஞ்சம் வாசிக்க பார்க்கலாம். 3:1 தலைப்பை கொஞ்சம் வாசிக்க பார்க்கலாம். தேவனுக்கும் அந்த முதல் தலைப்பை சொன்ன அப்போஸ்தலனாகிய யாக்கோபு. அப்போ இந்த யாக்கோபு யாரு, அப்போஸ்தலன் இல்லையா? ஏன்னா யாக்கோபுல 2 பேர் இருக்காங்க. ஒன்று சகோதரனாக யாக்கோபு இருக்கிறாரு, சகோதரனாக யாக்கோபு, யூதா, அப்படி யோசே, இவங்களாம் சகோதரர்கள் இல்லையா? அதான் அதுக்கு தான் தலைப்பு வைக்கிறார். இவர் யாரு, அப்போஸ்தலனாகிய யாக்கோபு. அப்போஸ்தலன் யாரு, இரவெல்லாம் ஜோம் பண்ணி ஆண்டவர் சமூகத்தில் விழுந்து கிடந்து தெரிந்து கொள்ளப்பட்டவர் யாரு, இந்த யாக்கோபு இல்லையா?
12 பேர் எப்படி தெரிஞ்சுக்கிறார்? இரவெல்லாம் ஜெபம் பண்ணி காலையில் சீசர் கூட்டத்தை வரவழைத்து 12 பேரை தெரிந்து கொண்டார் இல்லையா? 12 பேரை. அந்த ஒரு ஆள் தான் யாரு? இந்த யாக்கோப்பு. அதான் அப்போஸ்தலனாகிய யாக்கோப்புன்றார் இல்லையா? அப்போஸ்தலனாகிய யாக்கோப்புன்றார். அப்ப அப்போஸ்தலனாகிய யாக்கோப்புனா யாரு? நைட்டெல்லாம் ஜெபம் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டவர். ஆமாவா? 3 வருஷம் இயேசுவை விட்டு பிரியாம இருந்தவர். 9 பேர் பிரிஞ்சிருப்பாங்க. ஆனா இவர் என்ன செய்ய மாட்டாரு? இந்த யாக்கோப்பு, யோவான், பேதுரு இந்த 3 பேர் என்ன செய்ய மாட்டாங்க? இயேசுவை விட்டு பிரியாத இருந்தவர் தான் சொல்றாரு, நாம் எல்லாரும் அநேக விஷயங்களை என்ன செய்வோம். அப்ப நமக்கு என்ன மனநிலை இருக்குது? நான் ஆசாரியனா இருந்தாலோ, நான் ரட்சிக்கப்பட்டு இருந்தாலோ, நான் சபைக்குள்ள இருந்தாலோ, நான் ஞானசனம் எடுத்திருந்தாலோ, நான் அபிஷேகம் பெற்றிருந்தாலோ, நான் அந்நிய பாஷை பேசினாலோ, நான் பாட்டு பாடினாலோ, நான் ஆராதனை பண்ணாலோ, நான் ஜபம் நடத்தினாலோ, நான் ஜபக்குழு நடத்தினாலோ, நான் பிரசங்கம் பண்ணாலோ, நான் ஊழியக்காரனா இருந்தாலும் நானும் தவறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குதுன்ற மனநிலை நமக்கு வருமா? யார் வேணாலும் இருக்கலாம். விசுவாசியா இருக்கலாம், ஊழியக்காரன் இருக்கலாம், ஊழிய செய்கிறவங்களா இருக்கலாம், பாட்டு பாடுறவங்களா இருக்கலாம், பிரசங்கம் பண்ணுறவங்களா இருக்கலாம், ஜெபம் பண்ணுறவங்களா இருக்கலாம், அபிஷேகம் பெற்றிருக்கலாம், அந்நிய பாஷை பேசலாம், என்ன வேணாலும் செய்யலாம். பட் என்ன மனநிலை இருக்கணும்? நானும் தவறுவதற்கு என்ன இருக்குது? வாய்ப்பு இருக்கு. ஆனா இவங்க சொல்றாங்க, நான் எது செஞ்சாலுமே தப்பு இல்லை, நான் செய்யறது எல்லாமே சரிதான், நான் செய்யறது எல்லாமே சரிதான். எல்லாமே சரியா இருக்காது. நம்ம செய்யறது எல்லாமே செய்யறது சரியா இருக்கவே இயேசு கூடவே இருக்கிறார். பேதுரு செஞ்சது சரியா? இயேசு பார்த்து கடிந்து கொண்டார் இல்லையா? எனக்கு அப்பாலே போய் சாத்தானேன்னு சொன்னார் இல்லையா? தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவர். ஆனா சொன்னாரு, இதனால தண்டனை அனுபவிச்சியே தீரணும். அப்படின்னா எந்த மனுஷனா இருந்தாலும் நமக்கு என்ன இருக்கணும்? நானும் தவறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. நானும் தவறு வாய்ப்புகள். சரி, நீங்க கறி கடைக்கு போனீங்கன்னா கறி வெட்டுறவன் மேலேயும் ரத்தம் விடும், கறி வாங்க போற மேலேயும் ரத்தம் விடும். என்ன, கறி வெட்டுறவன் மேல நிறைய ரத்தம் விடும், வாங்க போற மேல ஒன்று ரெண்டாவது விழுந்துரும் இல்லையா? ஏன்? பக்கத்துல இருந்தாலும் என்ன பண்ணுது? அவன் பக்கத்துல இருந்தாலும் என்ன வருது? கரை வந்துரு தானே. அப்படின்னா நான் தப்பு செய்யலாம் கூட, தப்பு செய்யறவன் பக்கத்துல இருந்தா கூட என்ன வந்துடும்? நான் சொல்றேன், ஏசையா அவ்வளோ பெரிய ஆள் இல்லையா? ஆனா அவர் என்ன சொல்றாரு? ஐயோ அப்படின்னு தலையில் அடிச்சுக்கினார் இல்லையா? நான் நினைச்சேன், நாங்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு நினைச்சு, ஆட்டாடா இவ்வளோ பெரிய மோசமான ஆளா இருக்கிறேன் நான். இவ்வளோ பெரிய மோசமான என்னன்னா, வெளியில செய்யறவங்க தப்பு எனக்கு தெரியுது, நம்ம செய்து யாருக்கும் தெரியல. அதான் பிரச்சனை இல்லையா? இன்னும் சொல்ல போனா, வெளியில செய்யறவங்க தப்ப ஆண்டவர் காட்டி கொடுத்துறாரு, நம்ம தப்ப ஆண்டவர் காட்டி கொடுக்கல, அதனால நம்மளால நல்லவங்க. வெளியிருக்கிறவன் தப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு? காட்டி கொடுத்துறாரு இல்லையா? அதனால அவங்களாம் யாரு? கெட்டவங்க. நம்ம தப்ப ஆண்டவர் வெளியில காட்டி கொடுக்கல, ஏன்னா அவருக்கு அசிங்கம். அது யாருக்கு? தலைவருக்கு அசிங்கம். ஐயா ஏடா சர்ச்சுக்கு போறான்றான் பிடிக்கிறான்ட்டாக்க பிரச்சனை யாருக்கு? அவன் இங்க ஒரு முள்ள கிடப்பான், அவன் யாருன்னே தெரியாது. ஆனா எது தெரியும்? அவன் 800 பைபிள் எல்லாருக்கும் தெரியும். அவனை தெரியுதோ தெரியலையோ, ஆனா யாரை தெரியும்? பைபிளை தெரியும் இல்லையா? பைபிள் அவன் யாருதான்? ஏசுனார் தான் இல்லையா? ஏன் யாரும் அவன் சர்ச்சு பைபிள்லாம் எட்டு போறான், இப்படி சண்டை போடுறானே அப்படின்னு என்ன அர்த்தம்? அவனை யாருன்னே தெரியாது, ஆனா அவன் எட்டு போற பைபிள் எல்லாருக்கும் தெரியும். ஆனா ஏசான பார்த்தாரு, இவனை காட்டி கொடுத்து நமக்கு என்ன ஆயிடுது? நமக்கு ஒரு அசிங்கம். என்னது இல்லையா? யாருக்கு அசிங்கம்? நமக்கு ஒரு அசிங்கம். அதனால நமக்கு ஒரு அசிங்கம் வரக்கூடாதுன்னு ஆண்டவர் பார்த்ததுனால நம்மளை காட்டி கொடுக்காம இருக்கிறார். ஆனா நம்மளை காட்டி கொடுத்தான்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான், நிலைமையும் படி மோசமா போயிடும் இல்லையா? அப்படின்னா நம்ம செய்வது எல்லாமே சரியா இருக்க வாய்ப்புகள். அப்ப ரெண்டாவது, எதுக்கு நான் கெஞ்சணும்? என் வாழ்க்கையில் நான் செய்கிற தவறுகளாக என்ன செய்ய வேண்டும்? என் வாழ்க்கையிலும் தவறு எனக்கு என்ன இருக்குது? வாய்ப்பு இருக்குது ஆண்டவரே. நானும் தப்பு பண்ண வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை நான் எனக்கு தெரிஞ்சு பண்றனோ பண்ணலையோ, தெரியாம பண்றதுக்கு, தெரியாம செய்வதற்கு என்ன இருக்குது? வாய்ப்புகள் இருக்குது, வாய்ப்புகள். சரி, நம்ம தெரிஞ்ச கணக்கே தப்பா போகுது தானே? நல்லா தெரிஞ்ச கணக்கு, ஆனா என்ன ஆயிடுது? நல்லா தெரிஞ்ச பேராகிராஃப் என்ன ஆகுது? வாத்தியார் ரவுண்ட் போட்டுப்பா, இது தப்பா, எனக்கு நல்லா தெரியுமே அப்படின்றோம் இல்லையா? அப்ப நம்ம தெரிஞ்சும் நம்ம தப்பு பண்ண வாய்ப்பு இருக்குது, நமக்கு தெரியாமலும் தப்பு பண்ண வாய்ப்பு இருக்குது. ஆக மொத்தம் எனக்கு என்ன சிந்தை இருக்கணும்? நான் தெரிஞ்சோ தெரியாமலோ என் வாழ்க்கையில தவறு நடப்பதற்கு என்ன இருக்குது? வாய்ப்பு இருக்குதுன்ற மனநிலை நமக்கு உண்டாகணும். மூணாவது,
நான் இதெல்லாம் உனக்கு செஞ்சு பார்த்தா தெரியும் அப்படின்றதெல்லாம் மன வருத்தம் வரணும். என்ன பார்த்தா தெரியணும், நீங்களாம் இதை செஞ்சு பார்த்தா நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இதை செய்கிறேன்னு தெரியுமா? நான் கஷ்டப்பட்டு சரி இப்போ சர்ச்சைக்கு வந்திருக்கேன் இல்லையா, நீ லேட்டாக வந்தால் நான் உங்களை சொல்கிறேன், பொதுவாக சொல்கிறேன், நீங்கள் தப்பாக எடுத்துக்கூடாது. நான் சொல்கிறேன் என்ன டைம் ஆகுது அப்படின்னாக்கா, நான் வந்ததே பெரிய புண்ணியம், நான் எவ்வளோ சிரமப்பட்டு வந்திருக்கேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்கிறேன். பார்த்தியா, இந்த பேச்சனுக்கு மாற்றுன்றார். எதை மாற்று? என் சொந்த கருத்தை சொல்லலை, நான் முதல்ல சொன்னேன், நீங்கள் லேட்டாக வந்தால் உங்களை சொல்லலை, பொதுவாக சொல்கிறேன், புரிஞ்சுக்கிட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. இப்போ லேட்டாக வந்து என்ன சொல்லியிருப்போம், என்ன டைம் ஆகுது அப்படின்னு சொல்லியிருப்போம் இல்லையா. ஏன் 10 மணிக்கு உங்களை வர முடியாதா அப்படின்னு கேட்பேன் இல்லையா. உடனே நீங்கள் என்ன சொல்லுவீங்க, நான் எவ்வளோ சிரமப்பட்டு எத்தனை வேலையை விட்டுட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வந்திருக்கிறேன் இல்லையா. அப்படி சொல்லுவேன் தானே, நான் வர்றது எவ்வளோ சிரமப்பட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவேன் தானே. அப்படி சொல்லும்போது இந்த வார்த்தைக்காக என்ன பண்ணு, வருத்தப்பட்டு கெஞ்சுன்றார். 1ஆம் அதிகாரம் 1ஆம் அஞ்சாகம் 13ஆம் வசனம் பாருங்க. 12-13 வாசிக்கலாமா? 12-13. நீங்களோ கர்த்தருடைய பந்தி என்றும் சொல்லுகிறதுனாலே என் நாமத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்குகிறீர்கள். இதோ இது சொன்ன உடனே இப்ப நீங்க அடுத்து நம்ம பேசுறோம். இப்போ நான் முதல்ல சொன்ன இந்த அதிகாரம் முடிச்ச எப்படி இருக்கும், அடிக்கடி அதற்கு அப்படி சொல்லுவாங்க இல்லையா. இப்ப மேல பேசி முடிச்ச உடனே பாருங்க, இதோ இது எவ்வளவு வருத்தம் என்று சொல்லி அது ஒரு திறனமாய் நாங்க எவ்வளவு சிரமப்பட்டு என்ன செஞ்சோம், திறனமாய் பேசி இப்ப என்ன சொல்றாரு, இதை நாங்க கொடுக்கறதுக்கு பட்ட பாடு எங்களுக்கு தான் தெரியும். உனக்கு என்ன ஈஸியா சொல்ற, உனக்கு என்ன சொல்ற, உனக்கு என்ன வலிச்சிச்சு, இது உனக்கு ஈஸியா சொல்லிட்ட, ஆனா நாங்க எவ்வளவு சிரமப்பட்டு இதை செய்யறோம் தெரியுமா அப்படின்னு பேசுற பாரு. இதுக்காக நீ மன வருத்தம் பண்ணும். புரியல என்ன பேசுறாங்க? இப்போ 3வது என்ன பேசுறாங்க அவங்க? இப்போ ஆண்டவர் சொல்றாரு கர்த்தருடைய பந்தி ஒன்றும் பெருசா ஒன்றும் கிடையாது. அப்போ என்னவங்க பேசுறாங்க, செஞ்சுட்டு இருக்கிறாங்க. உடனே ஆண்டவர் பேசுறாரு, இப்படி பேச எனக்கு சங்கடமா இருக்குப்பா அப்படின்னு சொன்னா அவங்க சொல்றாங்க, இதை நான் செய்யறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா, எவ்வளவு கஷ்டப்பட்டேன். இப்போ புரிஞ்சோன்னா ஒரு ஆட்டை பிடிச்சிட்டு வரான் இல்லையா. இப்போ ஆண்டு அது எப்படிப்பட்டது இருக்குது, நசல் கொண்டு வியாதி பிடிச்சது, கால் ஊனமானது, கண் ஊனமானது. உடனே ஆசாரியன் சொல்றான் இதெல்லாம் ஆண்டவர் வேணாம். உடனே அவன் சொல்றான், இதை காப்பாற்ற எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா உனக்கு. நீ என்ன சொல்ற, ஈஸியா என்ன பண்ற, ஈஸியா நீ பேசுற இல்லையா, செய்யறவனுடைய கஷ்டம் என்னன்னு இப்படி சொன்னா புரிஞ்சுக்க உங்களுக்கு. இப்போ சாம்பார் நல்லா சாப்பாடு செஞ்சிருக்கிறீங்க இல்லையா, இதெல்லாம் நல்லாவா இருக்கு அப்படின்னு என்ன சொல்லுவீங்க, இதை செய்யறதுக்கு நான் எவ்வளவு சிரமப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். உனக்கு என்ன உட்காந்து நோகாத வந்து சாப்பிட்றல்ல, இதை கூட சொல்லாமலே இருப்ப அப்படி சொல்றா இல்லையா, அதை தான் மாத்துன்றாரு. இப்போ நீங்க சொன்னதை மாத்த சொல்லல, இப்ப அந்த சொன்னலையா என்ன சொன்ன, நாங்க இதை செய்யறதுக்கு நீ அது அழகா சொல்ற பாரு, இதோ இது எவ்வளவு வருத்தம் என்று சொல்லி அதை ஒரு திறனமாய் பேசி என்னமா நம்ம செய்யற, அதை எப்படி சொல்றேன், நம்ம செய்யறத பெருசா பேசுறத மாத்திக்கும். 3வது பாயிண்ட் என்ன, நம்ம செஞ்சதை எப்படி பேசுவோம், பெருசா பேசுவோம் இல்லையா. ஆனா அது என்னது, அது அவர் பார்க்கவே இல்லை, அவர் அதை பார்க்கவே இல்லை இல்லையா, அதை கண்ணில் பார்க்கவே, இதை வேணான்னு சொல்றாரு. ஆனா நம்ம என்ன பேசுறோம், இதை பற்றி நாம் செஞ்சதை பற்றி ரொம்ப பெருசா பேசுறோம் பாரு. அந்த பேசுனதுக்காக கெஞ்சு. புரியுதா சொல்றது? ஒன்னு எது கெஞ்சு சொன்னாரு, கூட பேசுறத என்ன பண்ணுங்க, கெஞ்சுங்க இல்லையா. கூட பேசுறதுனா நான் அதை சொல்லல, ஆனா 3 அர்த்தத்தை உங்களுக்கு சொல்லிட்டேன் சரியா. அதனால என் மேல கோத்துக்கு வராது. 2வது என்ன, நான் எது செஞ்சாலும் கரெக்டா தான், நான் செஞ்சது எல்லாமே, நான் செஞ்சது ஒண்ணு தப்பே இல்லைன்ற மனநிலையோடு செயல்பட்டதை அதுக்காக என்ன பண்ண ஆண்டவர்ட்ட கெஞ்சுன்றார். 3வது சொல்றாரு, தான் செஞ்சதை பத்தி பெருசா பேசினதை பத்தி இன்னைக்கு ஆண்டவர்ட்ட கெஞ்சி, கால் ஊனமானதை கொண்டு வரான், நசல் குணத்தை கொண்டு வரான். ஆண்டவர் சொல்றாரு, இல்லப்பா இது எனக்கு பிடிக்கல அப்படின்னா அது ஒரு திறனமாய் பேசி. அப்படின்னு அர்த்தம்,
இது இதை நான் காப்பாற்ற ஒரு வயசு ஆடுன்னு வச்சுக்கோங்க. இந்த ஒரு வருஷமா இதை நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? மழையே பெய்யல, அதே இல்லை, தண்ணியே இல்லை, புல்லே இல்லை, எவ்வளோ சிரமப்பட்டு இதை வளர்த்தேன் தெரியுமா? எவ்வளோ சிரமப்பட்டேன் தெரியுமா? எவ்வளோ கஷ்டப்பட்டு தெரியுமா? உனக்கு என்ன போச்சு? ஒரு செகண்ட் என்ன பண்ணிட்டேன்? வேணான்னு சொல்லிட்டேன். ஒரு செகண்டில் பேசிட்டேன். உனக்கு என்ன வலிச்சிச்சு? நான் இது எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? எவ்வளோ சிரமப்பட்டேன் தெரியுமா? அப்படின்னு சொல்லி தான் செய்ததை குறித்து பெரிதாய் பேசினதற்காக எனக்கு கெஞ்சி. இப்ப ஆண்டவர் ஏன் வேணான்னு சொன்னாரு அப்படின்னா, இப்ப முடிச்சிட்டு அடுத்த வருஷம் கொஞ்சம் படி கண்டினியூ பண்ணுங்க பார்க்கலாம். இது இவ்வளவு வருத்தம் என்று சொல்லி அது ஒரு திறனமாய் பேசி பீருண்டதையும் கால் ஊனமானதையும் நசல் கொண்டதையும் கொண்டு வந்து, அப்போ எப்படி கொண்டு வந்திருக்கான், எப்படி செஞ்சிருக்கிறான்? அவன் கொடுத்ததை நான் பேசலப்போ, நான் செஞ்சதை அப்படி அதை கொஞ்சம் இப்படி மாற்றி சொல்கிறேன். என்ன மாசுறேன்? நான் செஞ்சது, நான் எவ்வளோ சிரமப்பட்டு செஞ்சு தெரியுமா? அதான் சொல்லலையா, நாங்கள் வந்த 11 மணிக்கு வந்ததே பெரிய விஷயம் இல்லையா? எவ்வளோ சிரமப்பட்டு வந்தோம் தெரியுமா? எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தோம் தெரியுமா? அப்படின்னு சொல்லி நம்ம பேசுகிறோம் பார்த்தியா? வெளியில் பேசலாம் கூட மனசு என்ன தோணும்? தோணுமா தோணாதா? தோணும் தானே? என்ன தோணும்? நம்ம எவ்வளோ சிரமப்பட்டு வரேன், உங்களுக்கு என்ன நம்ம கஷ்டம் நம்மளுக்கு தான் தெரியும், இவங்களுக்கு என்ன தெரியும் அப்படி சொல்லுவோம் இல்லையா? எருது பொண்ணு காக்கா அறியாது தானே? எருது பொண்ணு அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த நுகத்தடி வச்சு பார்த்தா இந்த மாட்டுக்கு என்ன ஆகிட்டு இருக்கும்? கழுத்து புறம் புண்ணாயிட்டு இருக்கு. இந்த மேல் தோல் புறம் போயிட்டு அப்படியே களி வெளியே தெரியும். நேராக காக்கா வந்து உட்காந்து அந்த கறியை கொத்தி சாப்பிடுமா. இந்த எருதுக்கு எவ்வளோ வலிக்கும்ன்றது யாருக்கு புரியாதான்? அந்த மாதிரி சொல்கிறோம். அதை தான் சொல்ல வரப்போ. என்னது? எருது புண்ணு காக்கா என்ன செய்யாது, அறியாது. நம்ம எவ்வளோ சிரமப்பட்டு வரோம், எவ்வளோ கஷ்டப்பட்டு வரோம், எவ்வளோ பிரச்சனை வரோம், எவ்வளோ போராட்டத்தை வரோம். இது என்ன தெரிய மாட்டேங்குது உங்களுக்கு? தெரிய மாட்டேங்குது. ஈஸி என்ன செய்கிறாங்க? நம்ம செய்கிறத குறை சொல்லிடுறாங்களே, குத்தம் சொல்லிடுறாங்களே, தப்புன்னு சொல்லிடுறாங்களே, நம்ம எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி தான் செஞ்சதை குறித்து பெருசாக நினைக்கிறேன் பாரு. அதை இன்னைக்கு மாற்றிக்கும். அவன் பேசுகிறான், திறனமாய் பேசி கால் ஊனமானதையும் நசல் கொண்டதையும் பீருண்டதையும் கொண்டு வந்து காணிக்கையாக செலுத்துகிறீர்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அங்கீகரித்துக் கொள்வேனோ என்று ஆக மொத்தம் இப்போ வேணான்னு சொன்னா கூட என்ன செய்யறான்? இப்படி பேசின்னு வந்து கொடுத்துட்டு போறான். நீ வாங்கினா வாங்க, வாங்காட்டி போதா அப்படின்னு தூக்கி போட்டு போயிட்டே இருக்கிறான் இல்லையா? நீ ஏத்துக்காட்டி என் கடமை என்ன பண்ணிட்டேன்? நான் முடிச்சிட்டேன். என் கடமையை நான் செஞ்சுட்டேன். அதனால நீ எப்படி சொன்ன எனக்கு என்ன கிடக்கு? என்ன கர்த்தர் பார்த்துக்கிறார். யார் பார்த்துக்கிறார் அப்படி சொல்லுமல்ல? சரி, நான் உன் பாடுக்கு அப்படி தான் தெரியும். எனக்கு கர்த்தர் பார்க்கலாம், கர்த்தர் பார்த்துக்குவார் அப்படி சொல்றேன் இல்லையா? அப்படி சொல்லுவீங்களா? சொல்லுவோம் தானே? என்ன சொல்லுவோம்? என்ன கர்த்தருக்கு தெரியும். நீ ஏத்தாட்டி போ இல்லையா? அவ்வளோதான். என் கடமை என்ன போச்சு? ஏன் முடிஞ்சிச்சு? நீ பண்ணாட்டி போ, வாங்கினா வாங்க, வாங்காட்டி போ, இராட்டி போ அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன் இல்லையா? அந்த மாதிரி சொல்கிறான். அவர் சொல்கிறாரு, இது வேண்டாம்ப்பா, நான் அங்கீகரிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாலும் அது ரொம்ப பெருசாக பேசுன்னு. என்ன பேசுன்னு? இதெல்லாம் உனக்கு இதை பற்றி உனக்கு என்ன? உனக்கு எங்கே இருக்கிற? சர்ச்சில் உட்காந்து கிடக்கிற இல்லையா? ஆசாரிட்டு சொன்னாங்க என்னன்னு, நீ சர்ச்சில் உள்ள என்ன பண்ணி நிற்கிற? உட்காந்துக்கிற. எங்களை மாதிரி அங்கேருந்து நடந்து வந்தால் உனக்கு கஷ்டம் உனக்கு தெரியும் இல்லையா? நான் எவ்வளோ சிரமப்பட்டு வரேன், எவ்வளோ கஷ்டப்படுறேன், காலையில் எவ்வளோ வேலை செஞ்சுன்னு எனக்கு தானே தெரியும். உனக்கு என்ன இங்கே ஈஸியாக உட்காந்து என்ன பண்ணி நிற்கிற? இங்கே உட்காந்து நோகாத நொந்துக்கு சொல்லி உட்காந்து நிற்கிற அப்படின்னு சொல்லி பேசிட்டு நீ வாங்கினா வாங்க, வாங்காட்டி போ அப்படின்னு போயிட்டே இருக்கிற மத்தியா. அந்த பழக்கத்தை மாற்று. ஏன்னா அந்த மந்தையில் என்ன இருக்கு? வாசி அடுத்த வசனம், அதான் முக்கியம். தன் மந்தையில் என்ன இருக்குதா? அப்போ முடியாத இல்லை, முடியும். நினைச்சிருந்தா எப்படி சொல்ற? சரியா? நீங்க தப்படுத்துக்காதீங்க. உன்னால நினைச்சதான் சீக்கிரம் வந்திருக்கு, உன்னால முடியும் இல்லையா? சீக்கிரமா வந்திருக்கு உன்னால நினைச்சிருந்தா இல்லையா? 10 மணிக்கு போன 10 மணிக்கு 10:30 மணிக்கு போனாலே போதும் அப்படின்னு நினைச்சு வந்துருக்கோம் இல்லையா? நான் தான் சொல்றது, கோச்சுக்காதீங்கன்னு சொல்றேன், தப்படுத்துக்காதீங்கன்னு சொல்றேன் இல்லையா? அப்படி நினைச்ச என்ன செய்ய முடியும். ஆனா நினைச்சிருந்தா நம்மளை செய்ய முடியாதா? சரி, நீங்க நினைச்சிருந்தா செஞ்சிருக்க முடியுமா? முடியாதான். என்னால் நினைச்சிருந்தா கூட முடியாதுன்னா அது சொல்லவே மாட்டார். பிறகு என்ன இருக்கு? நீ இவ்வளோ ரொம்ப பெருசா பேசுறிய, இதை பண்ண அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு பேசுறியப்பா, ஆனா மந்தில என்ன இருக்கு? நல்லது இருக்குது அப்படின்னா உன்னால நான் நினைச்சபடி செஞ்சிருக்க முடியும்.
உன்னால நினைச்சவர் செஞ்சிருக்க, உன்னால முடியும். ஆனா என்ன செய்யல? நீ நினைக்கல, ஆனா என்ன செய்யற? செஞ்சதை வச்சு பெருசா பேசிட்டு இருக்கிற. ஐயோ நம்ம இதை செய்யாம விட்டட்டமேன்ற வருத்தம் வரல, இதை செய்யாத போயிட்டமேன்ற வருத்தம் வரல, செய்யாத விட்டதை குறித்து வருத்தம் இல்ல, செஞ்சதை பற்றி என்னப்பா இருக்கிறோம், பெருசா பேசிட்டு இருக்கிற. அதுக்காக எனக்கு தேவன் என்ன பண்ணு, வருத்தப்படு, கெஞ்சி. அப்ப 3 காரியத்துக்கு ஆண்டவர் கைவிடுறார் இல்லையா? என்ன காரியத்துக்கு? கூட கூட பேசினா கைவிட்டுறாரு. கூட கூட பேசினா சிரிச்சிடாமலே போயிடாதீங்க, பிரச்சனை அங்கதான் இருக்கு. சரியா? 2வது என்ன? நான் செய்ததெல்லாம் கரெக்டாக தான் செய்கிறேன், நான் செஞ்சதெல்லாம் கரெக்டாக தான் செய்கிறேன் அப்படின்னு நினச்சி பேசுறத வச்சு மனம் வருந்து கெஞ்சி அப்படி பேசினாலும் கர்த்தர் கைவிட வாய்ப்பு இருக்கு. 3வது என்ன? தான் செஞ்சதை பெருசா பேசுற, செய்யாத விட்டதை கொடுத்து வருத்தப்படல, செஞ்சதை கொடுத்து பெருசா பேசுறதுக்காக கெஞ்சி, அதுக்காக தேவன் கைவிட இருக்கு, வாய்ப்பு இருக்கு. இதை 3 செய்யும் போது தான் கர்த்தர் என்ன செய்யறாரு? கைவிடுறாரு. இந்த கைவிடும் போது அநேக துன்பங்கள் வருகிறது. அப்போ நம்ம தேவ சமூகத்தை நோக்கி கெஞ்சுவோமானா கர்த்தர் என்ன செய்கிறார்? இறங்கி அந்த பழைய நிலைமையை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். கண்ணபடி ஜெபம். மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவே உம் பாதத்திலே, மண்டியிடுவே உம் பாதத்திலே. நீர் என் மேல் வைத்தவும் கிருபையினா நிர்மூலமாகாமல் காத்தீரையா. நீர் என் மேல் வைத்தவும் கிருபையினா நிர்மூலமாகாமல் காத்தீரையா. கடுங்கோபத்தால் என்னை அடித்தாளுமே, கடுங்கோபத்தால் என்னை அடித்தாளுமே, கனிவோடு என்னை நீ தேற்றினீரே, கனிவோடு என்னை நீ தேற்றினீரே. அந்த கடுமையான கோபம், அந்த இமைப்பொழுது உனக்கு கைவிட்டேன், ஆனா நித்திய கிருபை உனக்கு இறங்குவேன். அந்த இமைப்பொழுதுல நாம் செய்ய வேண்டிய 3, கர்த்தரை நோக்கி நம்ம கெஞ்சணும். கர்த்தரை நோக்கி நான் கெஞ்சணும். எதுக்கு கெஞ்சணும்? சொல்லப்பட்ட 3 காரியத்துக்கு நான் கெஞ்சணும். 3 காரியத்துக்கு நான் தேவ சமூகத்தில் கெஞ்சணும். கெஞ்சிட்டா கர்த்தர் இறங்கி அந்த நிலைமையை கர்த்தர் மாற்றி, அந்த பழைய நிலைமையை கர்த்தர் மாத்துறார். அந்த பழைய நிலைமையை கர்த்தர் மாற்றி போட விரும்புகிறார். இந்த 3க்கு கெஞ்சணும்னா இனி செய்ய மாட்டேன் ஆண்டவர், இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை இனி செய்ய மாட்டேன். நான் செஞ்சதை பற்றி பெருசாக நான் பேசிக்க மாட்டேன். செய்யாத விட்டதை குறித்து வருத்தப்படுவனே ஒழிய செஞ்சதை வச்சு பெருசாக நான் பேசிக்க மாட்டேன். நான் செஞ்சது எல்லாமே சரிதன்ற மனநிலையில் நான் செயல்பட மாட்டேன். நீங்க கூட பேசும்போது அதை நிதானித்து சரிப்படுத்த பார்ப்பனே ஒழிய அதை நியாயம் என்று வாதாடுவதற்கு முயற்சிக்கவே நான் மாட்டேன். தேவ சமூகத்தில் அர்ப்பணிச்சோன்னா கர்த்தர் நமக்கு இறங்குவார். கர்த்தர் இறங்கினா பழைய நிலைமையை மாற்றிடுவார். பரிசுத்த தேவ கர்த்தர்கள் அர்ப்பணிக்கிறோம். அர்ப்பணிக்கிற ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பழைய நிலைமையை மாற்றி கர்த்தர் இரக்கம் காட்ட வேண்டும் என்று சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம். தடையை மாற்றிடுங்க, நாமத்தை மகிமைப்படுத்துங்க. தேவனுடைய கரம் எங்கள் கூட இருந்து எங்களை வழி நடத்திட்டோம். புதிய வருஷத்துக்குள்ள கடந்து போகிறோம். புதிய வருஷத்துக்குள்ள நம்ம கடந்து போக போகிறோம். நாம் செய்யறது எல்லாமே சரியாக இருக்க வாய்ப்பில்லை. நான் எடுத்துக்காட்டு சொன்னேன், 20 வருஷம் ஒரே குடும்பத்தில், இன்னைக்கு பல வருஷம் ஒரே சபையில், ஒரே திருப்பந்தி, ஒரே போதனை, ஒரே ஊழியக்காரர். ஆனால் இன்னைக்கு ஒருவரை ஒருவர் பார்த்து பேசாத நபர்கள் இருப்போம்னா எனக்கு தயவு செய்து அதை சரிப்படுத்திட்டா புதிய வருஷம் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஒருவேளை நான் செஞ்சது எனக்கு வேணா சரியாக இருக்கலாம், நியாயப்படுத்தலாம், இதனால தான் அதனால தான் அப்படி தான் இப்படி தான். ஆனால் கர்த்தருடைய பார்வையில் அது
சரியாக இல்லைன்றதை நீங்கள் நம்ம புரிஞ்சுக்கணும். கண் ஊனமானதை கொண்டு வந்தாலும், நசல் கூடதை கொண்டு வந்தாலும் ஓகே சரிதான் அப்படின்னு நினைக்கிறான். இல்லைப்பா, எனக்கு அது சரியாக இல்லை, உனக்கு வேணால் சரியாக இருக்கும், எனக்கு சரியாக இல்லை. இன்றைக்கி உமக்கு சரியாக இல்லைன்னா ஆண்டவர் எனக்கும் அது சரியில்லைன்னு நினச்சி இன்றைக்கி சரிப்படுத்திட்டோன்னா நிச்சயமாக நமக்கு ஒரு பெரிய நம்ம பழைய நிலைமைகள் மாறுவதற்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம பழைய நிலைமையை மாற்றுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒப்பு கொடுக்குற பிள்ளைகளுக்கு என்னுடைய நிலைமைகளை வரக்கூடிய 2026 ஒரு பெரிய மாற்றத்தை நாங்கள் பார்க்கணும்ப்பா. எங்கள் பழைய நிலைமை இருக்கவே கூடாது. எங்கள் பழைய நிலைமை நாங்கள் இருக்கவே கூடாது. எங்கள் பழைய நிலைமைகளை எல்லாம் மாற்றி போட்டுருங்க சுவாமி, மாற்றி போட்டுடுங்க. அநேக பிரச்சனைகளில் இருந்து எங்களை விடுதலை ஆக்கிடுங்க. அநேக பிரச்சனைகளில் இருந்து எங்களை விடுதலை ஆக்கிடுங்கப்பான்னு சொல்லி இப்படி ஊழியக்காரன் நான் வாழ்த்தி ஆஸ்வதிக்கிறேன். அப்படியே செஞ்சு நாமத்தை மகிமைப்படுத்தி காத்துக்கொள்ளுங்க. கரம் கூட இருக்கட்டும். ஆண்டவரை கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். கர்த்தர் நடத்துங்க சுவாமி. தேவ கிருபை தாங்கட்டும். செய்வினை கடுமை செஞ்சுருக்கிறோம். குறைகளை குற்றங்களை மன்னிங்க. செம்மையாக செய்வதற்கு அதிகமான கிருபைகளை தந்து எங்களை காத்து நடத்தும்படி உங்கள் சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம். இரக்கமும் கிருபையும் தயவும் எங்களுக்கு உண்டாகட்டும். ஒப்பு கொடுக்குறோம். ஆசீர்வதிங்க. சகல துதிகர மகிமை எல்லாம் ஒருவருக்கு செலுத்தி மைவத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமே ஆமே.